தேர்தல் கிடையாது. இந்தியாவில் உள்ள தேர்தல் கமிஷன் என்பது பாஜகவுடைய ஒரு பிரிவாகத்தான் செயல்பட்டு வருகிறது என்றதை முதல்ல நீங்கள் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். அவங்க எலக்ட்ரிக் மிஷினில் இவிஎம் என்று சொல்லக்கூடிய ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் பலவிதமான செட்டிங்குகள் செய்து தான் ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் ஜெயித்து வந்தார்கள் பாஜகவினர். அந்த மாதிரியான ஏற்பாடுகளை பல மாநிலங்களில் செய்து மேற்கு வங்கத்தில் எல்லாம் பிஜேபி வருவதற்கு எந்த முகாந்திரமுமே இல்லை. தாறுமாறாக வரக்கூடிய வகையில் அந்த மிஷினில் செட்டிங் பண்ணி இன்றைக்கு ஜெயித்திருக்கிறார்கள் என்ற காட்சியை பார்க்குறோம். அந்த மம்தாவுடைய கூட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டங்களையும் பிஜேபிக்கு வந்த கூட்டங்களையும் பார்த்தவர்களுக்கு தெரியும் இது செயற்கையான ஒரு வெற்றி, இது நிஜ வெற்றி கிடையாது என்று தெரியும். அதே மாதிரி தான் இங்கே உள்ளதுலேயும் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறது. மிஷின் வேலை செய்திருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த விஜய் அவருக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கூட்டங்கள்லாம் கூடுவதை காட்டுறதை கடைசி கட்டத்தில் அதிகமாக காட்டினார்கள். காட்டிய பிறகு அதை பற்றி முகநூல்களில் விஜய் தான் வருவார் என்பது போன்ற கருத்துருவாக்கத்தை எல்லாம் உண்டாக்கினார்கள். இப்படி உண்டாக்கினாலேயே அது மாதிரி ஏதோ செட் பண்ண போகிறாங்க, திமுக ஒழிக்கணும், பிஜேபி ஒரு சின்ன ஒரு அளவில் தாவேக்காவை சின்ன அளவில் ஜெயிக்க வைத்து நம்முடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்ளணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு சில வேலைகள் செய்திருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இங்கே அளவுக்கு புதுச்சேரியில் வரலையில், புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் விஜய் இதே மாதிரி வர வேண்டியதானே, வரல. ஏன்னுட்டா தேவையில்லை, அவர் அங்கே அவங்களுக்கு பிஜேபிக்கு இது அவசியம் இல்லை, அவங்க ஆட்சி வரணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் பல சந்தேகங்கள்லாம் அதில் இருக்கிறது, தனியாக விட்டுருவோம். அது ஒரு ஓரமாக வைத்து கொண்டு பார்த்தாலும் இது ஒரு சரியான முறையில் நடந்த தேர்தல் என்று வைத்து கொண்டால் கூட இதில் நம்ம கலங்க தேவை கிடையாது. இதனுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம விஜய்க்கு இதில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டால், இப்போ சமீப காலமாக குறிப்பாக ஒரு 3-4 ஆண்டுகளாக என்ன மாதிரி உலகத்தினுடைய நிலை மாறி இருக்குது என்று சொன்னால், எதையும் ஆழமாக பார்க்காமல் சின்ன ட்ரெண்டிங்கில் பரப்பி விடுவதன் மூலமாக ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லியும், ரீல்ஸ் என்று சொல்லியும், டிக்டாக் என்று சொல்லியும் சின்ன சின்ன ஒரு வீடியோக்களை போடுவது, இதை பல கோடி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது, இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்ததற்கு பிறகு அவர்கள் யாராவது ஒரு குரூப் நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பக்கூடியதை ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துடலாம். எதை விரும்பினார்களோ, மாற்றம் தேவைன்னு ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு வைங்க. மாற்றம் தேவை என்றால் என்ன மாற்றம், எதுக்கு மாற்றம், என்ன மாற்றத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். அவ்வளோ நேரம் இருந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை மக்கள்கிட்ட கிடையாது. இப்போ நம்முடைய மார்க்கவரை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு அரை மணி 10 நிமிஷம் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி பதிலை சொன்னால் பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். அதே நேரத்தில் ரீல்ஸ்ன்னு சொல்லி கட் பண்ணி நோண்டு போட்டு வைங்க, அதை பார்க்குறாங்க. அதை மனிதன் அவன் எதை கொண்டு அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து எது சரியானது என்று ஆய்வு செய்யக்கூடிய வகையில் தான் எந்த ஒரு செய்தியும் கேட்க வேண்டும். இந்த இன்ஸ்டாவும் ரீல்ஸும் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், சுருக்கமாக அந்த செய்தியை சொல்லுவாங்க. அது ஆதாரம் வைக்கிறது இல்லை, வாதங்கள் வைப்பது கிடையாது. ஒரு நினைச்ச ஒரு கருத்தை என்ன செய்கிறது, பரப்பி விடுறது. அதுக்கு ஒரு 100 பேரை நியமித்து வைத்து கொண்டு அதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டான்னு சொன்னால் மட்டன்னு பற்றிக்கிட்டு ஏறி. ஏன்னு கேட்டால் ஒரு செகண்டில் அதை அறிஞ்சிக்கிறோம். ரொம்ப நேரம் ஒதுக்கி பார்க்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இந்த ஒரு பலவீனத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், எதை ட்ரெண்டிங் பண்ண சிலர் நினைத்து வேலை செய்கிறார்களோ அந்த மாதிரி பண்ண முடியும் என்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ இலங்கையில் ஒரு ராஜபக்சேவுடைய ஒரு ஆட்சி இருந்தது, கொடூரமான ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளால் ஒன்றுமே செய்ய முடியலை. எதிர்க்கட்சிகள்லாம் ஒட்டச்சி நொறுக்கி ஒன்றுமில்லாமல் என்ன செஞ்சிருந்தார், ராஜபக்சேங்கிறவர் அவருடைய கோத்தபாய அவருடைய அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து நாட்டையே தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதே மாதிரியான அதாவது இந்த ஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது இன்ஸ்டா இந்த மாதிரியான ரீல்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் மத்தியில் இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை விதைக்கிறாங்க. விதைக்கும் பொழுது ஒரு தட்டி விட்டோன்னு லட்சக்கணக்கான மக்களுக்கு உடனே போய்விடும். அந்த மாதிரி இப்போ பரப்பி விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல கூடருக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, மக்கள்லாம் திரண்டுறாங்க. திரண்டா இது எந்த கட்சியும் செய்யவில்லை, எந்த தலைவர்களும் இதை செய்யவில்லை. இந்த மாதிரியான ரீல்ஸுகள் இன்ஸ்டா மூலமாக பரப்புறன்னு எப்படி பரப்புவாங்கன்னா, ஆர்குமெண்ட் பண்ணி வாதங்கள் பண்ணி காரண காரியத்திலாம் கிடையாது, இவனை நீக்கணும் அவ்வளோதான்.
இவனை நீக்கணுங்கிறது பரப்பிக்கிட்டே இருக்கும், அது ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், ராஜபக்சே நீக்க வேண்டும், ராஜபக்சேயுடைய இடத்தை முற்றுகையிடுகிறோம் அப்படின்னு போட்டு விடுவாங்க. இத்தனை மணிக்குன்னு. அது மாட்டுக்கு ஒரு செகண்டில் என்ன செய்யணும்னு கேட்டால் பல லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துடும். அவனுக்கு எந்த லட்சியம்லாம் இருக்காது. என்னத்துக்குடா நீக்கணும் அவ்வளோதான். அப்படிங்கிற எதுக்காக நீக்க சொல்கிற, என்ன வழியில் நீக்கிட்டு என்ன செய்ய போகிற, அதெல்லாம் சொல்ல தேவையே கிடையாது. மண்டையில் ஏற்றணும், நீக்கணும்னு அதுவே மண்டையில் உட்காந்துரும். அதையே சிந்திச்சு நீக்கணும் அதே உட்காந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் பெரிய கூட்டம் திரள்றாங்க. கோத்தபாய ராஜபக்சேயே 2 பேரையும் அசைக்க முடியாது என்று இருந்த நிலையில் அவங்க 2 பேரும் நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அந்த எழுச்சி அதிகமாகுது. ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவன்னு இந்த மாதிரி பரப்புனாங்கல்ல, அவங்க மாற்று ஏற்பாடு என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலை. ஓடணும், அவ்வளோதான். ஓடணுங்கிறத கூடுவாங்க, அசைய மாட்டாங்க, மக்களை திரட்டுவாங்க. அதை பார்த்துட்டு பெரியவர்களும் போய் சேர்ந்துக்கிடுவாங்க. கடைசியில் என்ன ஒன்று கேட்டால் ராஜபக்சே ஆட்சியை அகற்றிட்டாங்க. அகற்றின பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதே ராஜபக்சேயுடைய தயவுலையே ரணில்ங்கிறவரை கொண்டு வச்சு மறுபடியும் ஆட்சி பண்ணாங்களே தவிர, பிறகு இப்போ நடந்த தேர்தலில் தான் ஒரு ஆட்சி மாற்றம், முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றம் இலங்கையில் வந்திருக்கே தவிர, இந்த கூட்டங்கள் செஞ்ச ஒரு கிளர்ச்சியினால் எந்த ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. அவர் விரட்டுனாங்களே தவிர வேறு ஒன்றும் செய்யலை. இப்படி செய்ய முடியும். ஒருத்தனை விரட்டணும்னு நினச்சோமே, ஆனால் பெரிய கூட்டத்தை திரட்டி இராணுவம், போலீஸு எது வந்தாலும் அசையாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க அதில் ஜெயிச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி மூளையில் ஏற்றிடுவாங்க, மண்டையில் ஏற்றி என்னவாயிரும்னு கேட்டால் சிந்திக்காத மேம்போக்காக ஒரு கருத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு கூட்டம், உணர்ச்சி தூண்டப்பட்ட ஒரு கூட்டம் அப்படி ஒரு வேலை செஞ்சு இலங்கை அரசாங்கத்தை காலி பண்ணாங்க நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நேபாளத்தில் இந்த சர்மா ஒலி அவர் மன்னராட்சியெல்லாம் ஒழித்து விட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபராகத்தான் அவர் இருந்தார், ஒரு ஜனாதிபதியாகத்தான் அவர் இருந்தார். அவருடைய ஆட்சியில் சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பொதுவான ஒரு குறை என்னன்னு கேட்டால் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற அந்த பிரச்சனைகள் எல்லா நாட்டினையும் போல் அங்கே இருந்தது. அதை மையமாக வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த இன்ஸ்டா மூலமாக இந்த மாதிரியான குட்டியாக போடக்கூடிய இணையதளங்கள், பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் இருக்காது, வாதங்கள்லாம் இருக்காது. அந்த மாதிரியான கருத்துக்கள் செல்லக்கூடிய குட்டி ஊடகங்களை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த சர்மா ஒலியை அகற்ற வேண்டும் அப்படின்னு பரப்பி விட்டாங்க. பரப்பி விட்டால் பெரிய கூட்டம் திரண்டு போய் போலீஸுனாலையும் இராணுவத்தினாலையும் கட்டுப்படுத்த முடியாமல் போய் அதிபர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவருடைய குடும்பத்தினரெல்லாம் தாக்கி பல பேரை கொன்று விட்டு கடைசியில் அவரும் ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். அப்போ நாட்டை விட்டு ஓடுகிற அளவுக்கு இவர்கள் செய்ய முடியுது. இப்போ செஞ்சாங்கல்ல, செய்யும்போது அடுத்து என்ன, எதுக்கு காலி பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணுங்கிற அதுக்கு திட்டம்லாம் இருக்காது. ஏற்றி விட்ட ஒரு கூட்டம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதிலேயே குறியாக இருப்பாங்க. எந்த தேதியில் கூட சொல்கிறாங்களோ அந்த தேதியில் கூடுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, அதை உடைப்பாங்க இதை உடைப்பாங்க, பெரிய நாங்கள் புரட்சி பண்ண போகிறோம்பாங்க. கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஓடி போயிட்ட பிறகு ஆட்சி அமைக்க முடியலை. பிறகு பல ஆட்சிகள் அமைச்சாங்க, கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க, பல ஊர் அமைச்சர்கள் மாற்றம் நடந்துச்சு. இன்றைக்கி உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால் அந்த சர்மா ஒலி இருந்தார் இல்லையா, அதை விட மோசமான இப்போ நிலைமை அங்கே இருக்குது. விலைவாசி அதை விட தாறுமாறாக ஏறி இருக்கிறது. அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. இந்த இந்த கூட்டங்கள், இந்த சிந்திக்காத கூட்டம்னு சொல்கிறோம்ல, சிந்திக்காத கூட்டங்களுடைய அந்த திட்டத்தினால் அவர் விரட்டப்பட்டாரே தவிர இப்போ அவங்கள வருத்தப்படுற அளவுக்கு விலைவாசி கூடி வேலையில்லா திண்டாட்டமாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை மந்திரி சபை மாற்றுறாங்க. ஸ்திரமான ஒரு உறுதியான ஒரு நிர்வாகமே இல்லைங்கிற ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் நேபாளத்தில் பார்த்தோம். அதே மாதிரி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா மேலே எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஒன்றுமே செய்ய முடியலை. அங்கேயும் இந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக என்ன செஞ்சாங்கன்னுட்டா இதே மாதிரி துணுக்கு செய்திகள் ட்ரெண்டிங் ஆக்குவது, வாதங்களை வைத்து எதுக்கு அவத்துக்கு பதில் சொல்லி மறுப்பு அப்படிலாம் கிடையாது. ஷேக் ஹசீனா ஓட வேண்டும், இது இந்த வார்த்தை தான். ஷேக் ஹசீனா விரட்டுவோம் அப்படின்றத ட்ரெண்டிங் ஆக்குவாங்க. அது அப்படி மக்கள்கிட்ட போயிடும். ஒவ்வொருத்த மண்டையிலும் விரட்டணும். ஏன் அதெல்லாம் தெரியாது. விரட்டணும், எதுக்குடா விரட்டணுங்க அவ்வளோதாங்க அப்படிமான தவிர அதுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் விரட்டணும்னு கடைசியில் ஒரு நாள் கூடணும்னு அறிவிப்பாங்க. எல்லாம் ஒன்றா கூட்டினாங்க. கடைசியில் போலீஸ் ராணுவம் ஒன்றும் செய்ய முடியலை. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடி இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னடான்னு கேட்டால் அவங்களால ஆட்சி பண்ண முடியலை. பிறகு ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்தவர், லண்டனில் இருந்தவர், அவர் கலிதா ஜியாவுடைய மகன் தான் ஒரு இன்றைக்கி மாற்று அரசாங்கத்தை அமைக்கும் நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக இந்த நம்ம வாழுகிற இந்த காலத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த ட்ரெண்டு பண்ணுவதன் மூலமாக ஒரு கருத்துருவாக்கத்தை என்ன செய்யலாம், கருத்துருவாக்கம் இல்லை, ஒரு பக்க சார்பு நிலையை எடுக்குமாறு மக்களை உருவாக்க முடியும். அதை பயன்படுத்தி தான்
இந்த விஜய்க்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேலையை செய்கிறாங்க. இந்த கூட்டங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் மாற்றம் வேண்டும்னு பரப்பி விட்ருவாங்க. எல்லார் மண்டையில் மாற்றம் எதுக்கு வேணும், இப்போ உள்ள ஆட்சியில் என்னென்ன குறை இருக்குது, அந்த குறை நீ என்னென்ன செய்ய போகிற, எப்படி அதை மாற்றுறேன்னா என்னத்தை மாற்ற நினைக்கிறேன்ற அதெல்லாம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு சினிமாவில் நடித்து ஒரு ஹீரோன்ற பேரில் பிரபல்யமாக இருக்கும் பொழுது அவனுக்குண்டே சில ஒரு 100-100க்கு மேலே ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க இந்த ட்ரெண்டிங் பண்ணுவதற்கு. யார் இந்த விஜய் ரசிகர்கள் அந்த சினிமாவை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற மாதிரி என்ன செய்கிறான், மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும்னு ஒன்று என்ன எல்லார் மண்டையில் மாற்ற வேண்டும் தான். அதே மாதிரி விஜய்க்கு அநியாயம் செய்கிறார்கள் அப்படின்னு பரப்பி விடுவாங்க. என்னடா அதெல்லாம் என்னை அநியாயம் செய்கிறார்கள், என்னை நசுக்கிறார்கள், என்னை ஒழிக்கிறார்கள்னு பரப்பி விடுவானா, அது போய் உட்காந்துரும். இப்படியே மக்கள் மத்தியில் போன உடனே என்ன ஏதுன்னு சிந்திக்காமல் விளங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, நேபாளில் மாதிரி, இலங்கையில் மாதிரி, பங்களாதேஷில் மாதிரியான ஒரு நிலையில் தான் ட்ரெண்டிங் பண்ணினாங்க. ஆனால் அந்த மாதிரியான அளவுக்கு உள்ள ரிசல்ட் வரல. முக்கியமாக நீ கவனிக்கணும், இலங்கையில் ஏற்பட்ட மாதிரி வராது. என்ன செய்யணும், 234 தொடச்சிக்கிட்டு வரணுமா இல்லையா? 234 தொகுதிகளையும் கூட அதிமுக சுத்தமாக டெபாசிட் இலக்கை செஞ்சு காலி பண்ணி நாட்டை விட்டு ஓடுற மாதிரிலாம் ஏற்படுத்தினாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சான்னு சொன்னால் அந்த ஜென்ஸ் வேலை தான் செஞ்சாங்க. அதே வழிமுறையை தான் ட்ரம்புக்கு அப்படி தான் செஞ்சாங்க. இந்த மாதிரி இன்சா மூலமாக பரப்பி விட்டு ஒரு நல்லாட்சி தருவார்னு பரப்பி விட்டு என்ன செஞ்சாங்கன்னா அவரை கொண்டாந்து தேர்ந்தெடுத்து 50 பேர் இன்றைக்கி 62% பேர் எதிராக வாக்களிக்கிறான். நாங்கள் இவரை திருப்தி அடையலை, ஒரு நல்ல ஒரு அதிபர் இல்லைன்னு அமெரிக்காவில் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி நடக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நடந்திருக்கு உலகம் பூரா. இந்த மாதிரியான ட்ரெண்டை உண்டாக்கணும்னு சொன்னால் மக்கள் பூரா ஒரே சிந்திக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள பொதுவாக ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கி கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் வாதங்கள், காரணகாரியங்கள் அதெல்லாம் புரிந்து அதிலிருந்து ஒரு முடிவெடுக்கணுமே தவிர சும்மா ஒரு வார்த்தையை மாற்ற வேண்டும்ங்கிற அந்த வார்த்தையே ட்ரெண்டாக்குவாங்க. ஸ்டாலின் ஆட்சியை மாற்ற வேண்டும். என்னடா ஸ்டாலின் ஆட்சியை மாற்றணும்? இந்த ஓட்டு போட்ட கூட்டத்திலாம் கேட்டு பாருங்கள், என்னென்னு கேளுங்களேன். மாற்றணும். என்னத்துக்கு மாற்றணும் அவ்வளோதான். இப்படியே மண்டைகளை ஏற்றி விட்ட ஒரு கூட்டம் அதிகமாக இங்கே வந்துருச்சு. இப்படி வந்திருந்தும் கூட இதை இந்த அளவுக்கு முறியடித்து 110 கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிறாங்கன்னா அது திமுக அதிமுகவுடைய செயல்பாடுகள் தான் காரணம். மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் இவங்க அதுக்கு எதிராக கடுமையான களமாடிய காரணத்தினால தான் இவங்க நினச்சபடி என்ன செய்ய முடியலை, முழுசாக வர முடியலை. இது திமுக அதிமுகவுக்கு தோல்வி கிடையாது. பொதுவாக இந்த ஜென்ஸ் இந்த மாதிரி கூட்டங்கள் சிந்திக்காத, அதாவது எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவிலையும் ரீல்ஸ்லையும் இருக்க கூட்டம் அதிகமாக இருக்குமே. ஆனால் அவங்க பைத்தியக்காரத்தனமான முடிவுகளை தான் எடுப்பார்கள். அதை ஜெயிக்க முடியாது எந்த ஒரு நாட்டிலையுமே. ஆனால் இங்கே அது முடியலை. என்ன தான் முட்டி முயற்சி பண்ணினாலும் கூட ஏறக்குறைய பெருமளவிலான ஒரு கோடிக்கு மேலே வாக்காளர்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே வாக்களித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு இப்போ வாக்கு அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெற்றிருக்கிறாங்க என்றால் 1,54,07,967 வாக்கு பெற்றிருக்கிறாங்க திமுக கூட்டணியில். தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்கு எவ்வளோன்னு கேட்டால் 1,70,62,084. அப்போ வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். அதாவது விஜய் வாங்கின ஓட்டை விட திமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் ஒரு 17 லட்சம் தான் கம்மியாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் இது பெரிய அளவான வெற்றின்னு சொல்லுவோம். சீட்டுகள் கூட கிடைச்சிருக்கே தவிர வாக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 17 லட்சம் தான் வாக்கு. சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 31.57 31% திமுக வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. டிவிக்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் 34.96 35ன்னு வச்சுக்கிறோங்க. அது 31, இது 35. அப்போ இவ்வளோ தான் வித்தியாசம். ஒரு 4.5% தான் வித்தியாசமாக இருக்குது. 3%, ஒரு 3.5% ஓட்டு அவர் கூட கிடைச்சதுனால தான் இன்றைக்கி 106 சீட்டு கிடைக்கே தவிர பெரிய அதல பாதளத்துக்கெல்லாம் போய்விடவில்லை. இவர்கள் ஒரு இந்த ஜென்ஸுகள் மூலமாக வருமுல ஒரு எழுச்சி, அந்த மாதிரியான எழுச்சியும் இவங்க பெறவில்லை என்பதற்கு இந்த வாக்கு உங்கள் பட்டியலில் காட்டியிருக்கிறோம். அதுவே போதுமான ஆதாரமாக இருக்கிறது. அதிமுகவுக்கு மட்டுமே 1,04,00,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ எடப்பாடியும் நல்லபடியாக களமாடினார், அரசியல் பேசினார், ஸ்டாலின் இது மாதிரி பேசினார். அப்போ அந்த அரசியல் புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்திய ஒரு மாநிலமாக இருக்கிற காரணத்தினால தான் எல்லா பக்கத்திலும் ஏற்பட்ட மாதிரியான அந்த பைத்தியக்காரத்தனம் பெருமளவுக்கு போகலை. பைத்தியக்கார கூட்டம் இருக்கிறது.
அது பெருமளவில் போணுச்சான்னா பெருமளவில் போகலை, இதை நம்ம விலகி கொள்ள வேண்டும். அதனால் வந்து எப்படி நடந்துச்சு எப்படி இது நடந்துச்சுன்னு ஆச்சரியப்பட தேவையே இல்லை. இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறோமா இல்லை இருக்கிறானா இல்லையா நாட்டில்? மார்க்க விஷயத்தை சொன்னால் கூட ரீல்ஸை தான் பார்க்குறாங்கிறான். ரீல்ஸில் ஒரு வாதம் இருக்காது, ஒரு ஆதாரம் இருக்காது, ஒருத்தருடைய கருத்து மட்டும்தான் அதில் இருக்கும். அதை போய்கிட்டு நான் கேட்குறானே தவிர முழுசாக ஒரு விஷயத்தை விலைக்கு சொன்னோம்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்போ மக்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி புரிந்து அறியணுங்கிற நிலையை மாற்றி ஃபேஸ்புக்கு யூடியூப் மாத்திர இருந்த காலத்தில் வந்து ஒரு வீடியோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோலாம் போடுவோம். 3 மணி நேரம் வீடியோவையும் பார்ப்பார்கள். யூடியூப்பில் வந்து அரை மணி நேரம் வீடியோலாம் பார்ப்பார்கள். இப்போ உள்ள என்ன மாதிரி நிலையில் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், ஒரு நிமிஷத்தில் என்ன சொல்லு, ஒரு நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும், 3 நிமிஷத்தில் என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்ல முடியாது, வாதங்கள்லாம் வைக்க முடியாது. நான் நினைக்கிற கருத்தை சொல்லலாம், அவ்வளோதானே தவிர அது எப்படி சரி அது எப்படி தவறு அது அப்படிங்கிறத விலைக்கு சொல்லணுமா இல்லையா? அதையெல்லாம் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. இன்றைக்கி மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், மூளையை செலவழிக்க சிந்தனையை செலவழிக்க தயாராக இல்லை. சிந்தனையை செலவழிக்காமல் ஏதோ போகிற போக்கில் இந்த வார்த்தையை சொல்கிறியா ஏதாவது சொல்கிறியா கேட்டுக்கிறேன், 1 நிமிஷத்தில் ஏதாவது சொல்கிறதா சொல்லு, 2 நிமிஷத்தில் ஏதாவது சொல்கிறதா சொல்லு கேட்குறேன். அதுக்கு மேலேயெல்லாம் சும்மா 10 நிமிஷம்லாம் பேசுனீங்கன்னா நான் கேட்க மாட்டேங்கிற அளவில் பெருமளவிலான கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டங்கள் எல்லாம் தான் விஜய்க்கு வாக்களித்தவர்கள். விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் என்னென்னு கேட்டால், அவர்கள் வந்து சிந்தித்து பார்த்து விளங்கி செய்கிறவங்க கிடையாது. அதனால தான் எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ணுறாங்க. எஸ்ஐஆரில் விஜய் சொன்னார் வந்தவங்கிறாங்க. எஸ்ஐஆர்னா என்னென்னு கேட்டால், இல்லை எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆர்னா என்னங்க அப்படின்னு, இது எஸ்ஐஆருக்கு எதுக்குங்க போராடுறீங்க, எல்லாம் திமுக செஞ்ச சதிப்பாங்க. அதை திமுக செஞ்ச சதின்னு மண்டையில் எத்தனை அதை சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, அந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எவனுக்குமே மூளை கிடையாது. இன்றைக்கி இந்த வாக்களித்தவர்கள்லாம் மூளையை செலவழிக்காதவர்கள். அதில் இன்னும் சொல்ல போனால் தௌஹீது சிந்தனையில் உள்ளவனு இந்த மாதிரி முட்டா போய் இருக்கிறான். பல பகுதிகளில் பார்க்குறோம் தௌஹீதுன்னு சொல்லிக்கிறானுவோ. ஒரு விஷயத்தை மார்க்க விஷயமாக இருந்தாலும் அலசி ஆராய்ந்து விளங்கணுங்கிறதெல்லாம் கடந்து விட்டு என்ன செய்கிறான், இந்த ட்ரெண்டிங்கில் வரக்கூடியதை மூளையில் ஏற்றிக்கிறான். இதை பார்க்கவே கூடாது. சொல்லப்போனால் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் யார் பார்க்கணும்னு கேட்டால், அது உரிய முறையில் வளர்கிறாங்க, சரியாக சொல்கிறான், தப்பாகவும் சொல்லுவான், நம்ம அலசி ஆராய்ந்து முடிவெடுப்போம்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த இன்ஸ்டா ரீலையெல்லாம் பார்க்கணுமே தவிர, அப்படி இல்லாமல் அதை அப்படி சொல்கிறதெல்லாம் பரப்பக்கூடியவனாக, மண்டையில் ஏற்றுறவனாக, அதை லைக் பண்ணக்கூடியவனாக, அது ஃபாலோவர்ஸாக மாறிட்டான்னு சொன்னால் அவனுடைய சிந்தனை பூரா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த விதமான ஒரு புரிதலுமே அவங்களுக்கு இருக்காது. இப்போ எடுத்துக்கிறங்க, விஜய் வந்து என்ன சொல்லி இந்த ஆட்சியை கேட்டார், மாற்றம் வேணும், தீய சக்தி, மன்னராட்சி, இப்படி இந்த வார்த்தையை மட்டும் மண்டையில் ஏற்றி விட்டாங்க. அது மட்டும்தான் மண்டையில் நிற்கிறதே தவிர, இந்த ஆட்சியில் வந்து என்ன நடந்துச்சு, இதுக்கு முந்தின ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் என்ன குறை, இது வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது நடந்து இருக்குதா, அதை விட மேலாக இவர் எப்படி கொண்டு வருவார், இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து முடிவெடுத்தாங்களான்னு அப்படிலாம் எடுக்க கிடையாது. அப்போ அந்த மாதிரி அதில் வேட்பாளர்களாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி தான், அது கீழே ஓட்டு போடுற மக்களாக இருந்தாலும் சரி தான், அவர்கள்லாம் என்ன மாதிரி மக்களாக இருப்பாங்கன்னு கேட்டால் எந்த ஒரு அரசியல் புரிதலுமே இருக்காது. விஜய் வரணும் அவ்வளோதான், விசிலுக்கு போடணும், அவ்வளோ. வேட்பாளர் யாருன்னு தெரியாமலாம் போட்டிருக்காங்க நிறைய இடங்களில். அதனால் நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், இந்த மாதிரி கிறுக்கு கூட்டங்கள் வேறு பகுதிகளெல்லாம் என்ன மாதிரி செஞ்சாங்களோ அந்த மாதிரி செய்யாமல் திமுக அதிமுக வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இதான் மெஜாரிட்டி சொல்ல போனால். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் விஜய் வந்து கம்மியாகிடுவார். அப்போ அந்த மாதிரி 234 108 போனால் மீதி உள்ளதெல்லாம் இவங்கள்ட்ட தான் இருக்குது. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அப்போ 2 திமுக அதிமுக சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அதை விட கம்மி, பாதி கீழே தான் இருக்கிறார், பெரிய அளவில் கிடையாது. அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய காரணம் விளங்கிடும். இது வந்து இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. எந்த கூட்டம் வந்து சிந்திக்காத கூட்டமாக இருக்கிறதோ, சும்மா வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய வசனங்களை மாத்திரம், ஒரு சொல்லை மாத்திரம், ஒரு வார்த்தையை மாத்திரம் பரப்பக்கூடியவர்களாகவும் அதை மெய் என்று நம்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களோ, அப்படியான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து ரிசல்ட் இப்படி தான் வரும். ஆனால் இது வேறு நாடுகளில், இலங்கையில், நேபாளில் மாதிரி வருவதாக இருந்தால், ஸ்டாலினில் இருந்து எடப்பாடிலேருந்து 2 பேருமே மாநிலத்தோட ஓடி போகிற அளவுக்கு பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கணும். அப்படி ஏற்படவில்லை. லகான் போட்டு தடுத்து நிறுத்தி இந்த கூட்டங்களுக்கு உரிய மக்களை தனியாக பிரித்து எடுத்து, சிந்திக்கிற மக்களை தனியாக பிரித்து எடுத்து நினைஞ்சிருக்கிறாங்க, வென்றெடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் இது வந்து திமுக அதிமுக கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லணுமே தவிர இதுக்கு களங்கம்லாம் தேவை கிடையாது. வேறு மாநிலங்களில் மாதிரி வேறு நாடுகளில் நடந்த மாதிரி இது நடப்பதாக இருந்தால் இவங்க காணாமல் போயிருப்பாங்க. அப்படி வர முடியலை என்பதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம விளைவிக்கிறணும். அதே மாதிரி வந்து சில கென்யாங்கிற நாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, இதே மாதிரி அவங்க வந்து வரியை கொஞ்சம் அதிகம் போட்டாங்க. உடனே வரியை ஒழிக்கணும்னு ஒரு டெண்டர் ஆக்கி விட்டாங்க.
உடனே கூட்டம் திரண்டா கன்னி அரசனால் அடக்கவே முடியலை, பெருங்கூட்டம் திரண்டு போச்சு. கடைசியில் கன்னி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, வரி போடுறதுங்கிற அந்த கொள்கையை கைவிட்டாங்க. நான் கைவிட்டோன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்குனாங்க. அப்படி என்ன வரி அது கேட்டீங்கன்னு உனக்கு விளங்காது. என்ன வரிடா போட்டாங்க, எதுக்குடா வரி கூட போட்டாங்கன்னு அவன் அதெல்லாம் வரியை குறைக்கணும், அவ்வளோதான். என்ன வரிடா குறைக்கணும், வரியை குறைக்கணும். இது திருப்பி இவ்வளோ தான் சொல்லுவாங்களே தவிர, ஏன்னா அவ்வளோதான் போடப்பட்டுச்சு. அவங்களுக்கு அந்த ரீல்ஸ் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக, டிக்டாக் மூலமாக, இந்த மாதிரியான குட்டி குட்டி இணையதளங்கள் மூலமாக அவனுக்கு போடப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டால் வரியை குறைக்கணும் மட்டும்தான். என்ன வரி, ஏன் குறைக்கணும், எதுக்கு இந்த வரியை போட்டாங்க அப்படிங்கிற குறைக்காட்டி என்னென்ன கேடுகள் ஏற்படும்னு அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இவனுக்குமே தெரியாது. வரியை குறைக்கணும்னு கூட்டம் வந்துட்டோம்பாங்க. அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து அரசாங்கத்தினுடைய பாலிசியை மாற்றினாங்க. அதே மாதிரி இந்தோனேசியாவில் ஒரு அரசியல் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்து அறிவித்த உடனே இதே மாதிரி அரசியல் சீர்திருத்தத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு பரப்பி விட்டாங்க. பெருங்கூட்டம் திரண்டு போய் என்ன ஆச்சுன்னா, இந்தோனேசியா அரசாங்கம் இல்லை நாங்கள் சீர்திருத்தம் பண்ணணும்னு கைவிட்டாங்க. இப்போ இந்த கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் பெரிய அலையாக திரண்டு வரும். அந்த அலைக்கு முன்னாடி இராணுவம், போலீஸ் எதுவுமே நிற்க முடியாத அளவுக்கு திரண்டு போய் வரும். அப்படி என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு அரசாங்கம் செய்ய நினைச்ச ஒன்றையே மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு செய்ய முடியும். ஏன்னு கேட்டால், சிந்தனை இல்லாத கூட்டம், அவனுக்கு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடிப்பானை வெட்டுமான துப்பாக்கி அது பதில் அங்கே அவ்வளோ கிடையாது அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பாங்க. மூளை இல்லாததுனால விளைவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு கூட்டங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பல சாதனைகள் பண்ணியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜென்ஸு கூட்டத்துக்கு அடி விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். மரண அடி தான் விழுந்திருக்கு. ஏன்னா மைனார் அதிக இடத்துல ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிக்கிறலாமே தவிர அதிகமான மக்களுடைய பாதிக்கு மேற்பட்ட மக்களுடைய ஆதரவு அவர் கிடைக்கவில்லை. பாதிக்கு மேற்பட்ட மக்கள் எதிரான நிலையெல்லாம் இருக்கிறார்கள் என்று விளங்கி கொள்ளணும். இதனால தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, இத்தாலி இந்த நாடுகளில் எல்லாம் அதாவது 16 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் இந்த இணையதளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை வச்சுருக்கிறாங்க. முன்னேறிய நாடுகள் இந்த சின்ன பயல்களுக்கு, ஒன்றும் தெரியாத பயல்களுக்கு போய் மண்டையில் ஏற்றி விட்டுறாங்க, அதை ட்ரெண்டாக்கி விட்டுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு பலவிதமான தப்பான முடிவுலாம் எடுத்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அரசியல்னு சொல்லிட்டு என்னத்தான் செஞ்சிடறாங்க அப்படின்னு உணர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, முற்போக்காக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, இத்தாலி போன்ற நாடுகளில் எல்லாம் 16 வயசு கீழே உள்ளவனுக்கு நெட்டு யூஸ் பண்ணவே கூடாது. வயசு ஏஜ் ப்ரூஃப்லாம் கொடுத்த பிறகு அது கிடைக்க முடியுமே தவிர இருக்குது. அமெரிக்காவில் கூட இது ஓரளவுக்கு அங்கேயும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. பெற்றோருடைய சம்மதத்தோடு தான் எல்லாம் கொடுப்பாங்க. இன்டர்நெட் கொடுக்குறதா இருந்தாலே பெற்றோர் சம்மதத்தோடு தான் இருக்கும், பெற்றோர் கண்காணிப்பில் இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்கலாம் பெற்றோர் பார்க்குற அளவுக்கு உள்ள ஏற்பாடோடு தான் அமெரிக்காவில் கூட அனுமதிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சின்ன பசங்க கொஞ்சம் அதிகமாக இதில் விழுந்துருவாங்க. 18 கீழே உள்ள ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எதுவுமே விளங்காது. அவனுக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் நிற்கும், விஜய் அண்ணா விஜய் அண்ணா, அவ்வளோதான். இதுதான் நிற்குமே தவிர எதுவுமே நிற்காது. அதனால நான் பொண்டாட்டியே கூட இருக்கிற மாதிரிலாம் ஒரு பொம்பளை சொல்கிறான்னு அதுக்கெலாம் என்ன காரணம், மண்டையில் ஏறி போச்சு, அவ்வளோதான். அது ஒன்று தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படிலாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னேறிய நாடுகளில் எல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடுத்துருக்கிறாங்க. என்ன காரணம், இந்த இணையதளங்களில் உள்ள பெரிய பெரிய விஷயங்களை விரிவாக சொல்கிறாங்களே, அதுக்காக வேண்டியது செய்யலை. இந்த குட்டி குட்டியாக போட்டு பரப்பி விட்றாங்கல்ல, ஏதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில், அதாவது ஷார்ட் மெசேஜ், ஷார்ட் நியூஸ் மாதிரி, இந்த மாதிரியான செய்திகள் மூலமாகத்தான் மக்களை ஈர்க்கிறாங்க. அது ஷார்ட் நியூஸ் மூலமாக ஈர்க்கப்பட்டவனுக்கு என்ன இருக்காது, விவரம் இருக்காது. அந்த எந்த கருத்தை சொல்லி ஈர்க்கப்படுறானோ அதை நோக்கி ஓடுவானே தவிர ஏன் ஓடுறானோ அவனுக்கு தெரியாது. பெருங்கூட்டம் இருக்குதா, கூட்டம் சேர எல்லாம் சேர்ந்துட்டே இருப்பானோ. ஒரு 500 ரூபா சேர்த்துட்டான்னு வைங்களேன், கொஞ்சம் நாளில் 2000 ஆயிரும். என்ன 500 இருக்கிறத பார்த்துட்டு 2000 பேர் சேருவாங்க. 2000 பேர் இருக்கிறான்னு வைங்களேன், அது 20,000 போயிடும், 2 லட்சமாக போயிடும், 2 கோடியாக போயிடும். அப்போ அத்தனை பெரிய மக்கள் மத்தியில் என்ன செய்யலாம், இதை ட்ரெண்டிங் பண்ணி கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு நம்ம பெருசாக அழட்டிக்கிற தேவையே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு அதை மீறி நின்று ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கிற வகையில் நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கிறணுங்கிறத ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். ஒன்று. ரெண்டாவது இப்போ ரிசல்ட்டுக்கு வருவோம். முதல்ல ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி பெற முடிஞ்சா, தமிழ்நாட்டில் ஒருத்தர் முதலமைச்சராக வரணும், ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதி 234. 234 பாதிக்கு மேலே வாங்குறவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். 234 தொகுதிகளில் பாதிங்கிறது 117. 117 மட்டும் பத்தாது, மெஜாரிட்டிக்காக வேண்டி இன்னொன்று இருக்கணும், 118. அப்போ 118 இருந்தால்தான் ஒருத்தருக்கு ஆட்சி அமைக்கவே முடியும். இவருக்கு கிடைச்சது 107 தான்.
தேவை வந்து 118 வேணும். 118க்கு இவர் கிடைச்சிருக்கிறது வந்து 7 தான் கிடைச்சிருக்கிறது. அது போக வந்து இவர் வந்து 2 தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கிறார். அது கணக்கில் வராது, ஒன்று ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது இவர் 106 தான் இப்போ இருக்கவர்கிட்ட. இப்போதைக்கு வந்தவர்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ திருச்சியில் வந்து ராஜினாமா பண்ணிடுவார். இங்கே சென்னையில் வச்சுக்கிட்டு ஏதோ 2ல் ராஜினாமா பண்ணிடுவார்னு வைங்களேன். ராஜினாமா பண்ணிங்கன்னா அதுக்கு இன்றைக்கி தேர்தல் நடக்காது, அது 6 மாதத்தில் ஆகும், டைம் கிடைச்சி தேர்தல் நடக்கும், அந்த இடம் காலியாக இருக்கும். அப்போ இருக்கிறது வந்து 233 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கிட்ட இருக்கிறது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 107ங்கிறது இப்போ 106 106 இருந்துச்சுன்னா உன்னை எவ்வளோ வேணும்? 118க்கு 12 வேணும். அது போக வந்து சபாநாயகர் ஒரு ஆள் கழிச்சிருவாங்க. சபாநாயகர் பொதுவான வாக்களிப்பில் கலந்து கொள்ள முடியாது, சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. அவரை ஒரு ஆளை கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால் இன்னும் ஒன்று தேவைப்படும், 119 தேவைப்படும். அப்போ 119 தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து இவருக்கு இருக்கிறது 106 தான். 106 தான், 13 இடம் காலியாக இருக்குது. இப்போ வந்து அவருக்கு இப்போ ஆட்சி அமைக்க இயலாது. இப்போ அவர் ஜெயிச்சிருக்கிற இந்த ஒரு நம்பரை வைத்துக்கொண்டு முதல்வர் ஆக முடியுமான்னா ஆக முடியாது. ஆகிறதா இருந்தால் எப்படி ஆகலாம் என்று சொன்னால், இந்த குட்டியான கட்சிகள் இருக்காங்க இல்லையா, வேறு அணியில் எதிரணியில் போட்டிட்டவங்க, அப்போ அதாவது சந்தர்ப்பவாதத்தை கொண்டு தான் கட்சி ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. யாரை எதிர்த்தாங்களோ அவங்கள கூட்டணி சேர்க்குறது. யாரை எதிர்த்து இவர் வந்து கலங்காண்டாரோ அவங்களையே கூட்டணி சேர்த்து கொண்டு என்ன செய்வது? ஆட்சி அமைப்பது. 19 பேருக்கு என்ன செய்கிறேன்னு, காங்கிரஸில் 4 பேர், விடுதலை சிறுத்தை 2, கம்யூனிஸ்ட்டுகள் 2 4, இப்படின்னு அந்த திமுக கூட்டணியில் ஜெயித்தவர்களெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு எடுத்தால் 119 வர கஷ்டம்தான். அது கூட வாய்ப்பு இருக்குது. அதிலே வந்து 2 சீட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, கவர்மெண்ட்டை ஒருத்தர் மிரட்டுவாங்க. நினச்ச பண்ணல இவங்க ஆட்சி பண்ண முடியாது, அவங்க தயவுல தான் ஆட்சியை இருந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து முடியாது. ஆட்சி அமைக்கிறதா குழப்பமில்லாத ஆட்சி அமைக்கிறதா இருந்தால் அவங்க எதை நோக்கி போவாங்க என்று சொன்னால், அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு உனக்கு துணை முதல்வர் எடப்பாடிக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அதிமுகவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்பாரையானால் அதை நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்த்ததுக்கு என்ன அர்த்தம்? ஊழல்ங்கிறீங்க. அவனும் ஊழல் தான், அதிமுக ஊழல் தான், ஆனால் அது அட்ரஸ் இல்லாத கட்சின்னு சொன்னீங்க. யார் அட்ரஸ் இல்லாத கட்சின்னு சொன்னீங்களோ அவனே நீங்கள் கூட்டணிக்கு சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். அப்படி ஒரு அழைத்தாரையானால் போவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. புன்னையன் கூட அழைத்தால் நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதிமுக சார்பில். அப்போ இந்த குட்டி கட்சிகளை கூப்பிட்றதுக்கு பதிலாக அதிமுகவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ 20 மந்திரிகள் போட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு 8 மந்திரி அவனுக்கு போயிடும், 12 மந்திரி தான் இவங்களுக்கு போடுவாங்க. அப்போ இவர்கள் வந்து ஊழலுங்கிறீங்க, லஞ்சம்ங்கிறீங்க, அதிலெல்லாம் ஊறி தலைத்தவர்களாக இருக்கும் பொழுது இவர் என்னத்தை தருவார், என்ன ஆட்சியை தருவார்? எல்லாம் பிச்சுக்கிடுவாங்க. ஓட்டு போட்டவங்களாம் என்ன செய்வான், கிறுக்குத்தனம் பண்ணிட்டோமே, ஒரு சாலிடாக ஒரு ஆட்சி வருவதற்கு நம்ம வாக்களிக்காமல் இந்த மாதிரி தொங்கு சட்டசபைக்கு வாக்களிச்சிட்டமேன்னு என்ன செய்ய? தொங்கு சட்டசபை தான் இது. எம்ஜிஆருக்கு பிறகு என்டிஆருக்கு பிறகு நடந்த புரட்சிங்கிறாங்க. அவங்களாம் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயித்தாங்க. என்டிஆர்லாம் ஜெயிச்சாருன்னு சொன்னால் அவங்க தனி மெஜாரிட்டியாக ஆட்சி அமைச்சாங்க. எம்ஜிஆர்லாம் அவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நினைஞ்சார், ஜெயிச்சு கூட்டணிலாம் சேர்க்காம தான் ஆட்சி அமைச்சார். அந்த மாதிரி ஜெயித்தாங்க. அதனோட போய் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படின்லாம் இது வெற்றி கிடையாது. அதோட கூட வெற்றி வர்ற அளவுக்கு உள்ள இந்த ஜென்ஸுங்கிற அந்த குரூப் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவங்க முறியடிச்சிட்டாங்க. திராவிட கட்சிகள் வந்து கடுமையான களமாடி அதிகமான மக்கள்கிட்ட சிந்தனை அடிப்படையில் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய வகையில் மக்களை உருவாக்கின காரணத்தினால இவருக்கு வந்து என்ன செய்ய முடியலை, ஆட்சி அமைக்க முடியலை. அப்போ இவர் எம்ஜிஆரோடையோ என்டிஆரோடையோ யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. இவர் பெருசாகலாம் வர கிடையாது. அதை ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். அப்போ அதிமுகவோட கூட்டணி வைத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் நீங்கள் பேசின கருத்துலாம் என்ன? அப்போ சிந்திப்பானுவோம். இந்த ஓட்டு போட்டவங்களாம் என்னடா இவங்கெல்லாம் ஊழல்னு சொன்னோம், எடப்பாடியை ஊழல்னு சொன்னோம், எடப்பாடியை போய் கல்வி மந்திரி ஆக்கிட்டார, அதாவது மந்திரி கொடுப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி துணை முதல்வர் கூட கேட்பார். அவர் வாய்ப்பு இருக்கு வழங்குதா, கூட்டணி வைத்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவுக்கு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ துணை முதல்வர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது அதிமுக ஆட்சியாகத்தான் திரும்பவும் மாறும். அப்போ எதை நீங்கள் மாற்றம் செய்ய போகிறீங்க? இது மாற்றம் கிடையாது, நீங்கள் எல்லாம் மாறுறீங்க. அப்படி தான் வரப்போகுது. அது இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அதில் குட்டி கட்சிகளை சேர்த்து கொண்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க என்று சொன்னால் ஒரு கட்சிக்காரன் ஏதாவது முறுக்கிட்டு போயிட்டானா ஆட்சி கவுந்து போயிடும். அப்படியான ஒரு நிலைமை இருக்கிற ஒன்றையும் பார்க்குறோம். அதனால் இன்னும் ஆட்சி அமைக்கிறது எப்படின்னு தெரியலை. எந்தெந்த கட்சியோட காங்கிரஸோட பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்கலாம் தெரியுது. இதெல்லாம் வந்து ரிஸ்க்கான காரியம்னு உங்களுக்கே தெரியுது. அதுபோக விஜயோட போய் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, விஜயோட பக்கத்தில் இருக்கிற ஆள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் லஞ்சம் ஊழல் விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் கூட இருக்கிறாங்க.
செங்கோட்டையன் இருக்கிறார், ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரே ஆள் அவர் தான், அவரை பக்கத்தில் வச்சுருக்கிறாரு. ஆதவர்ஜனா வந்து கள்ள லாட்ரி சீட்டு அடித்து சம்பாரிச்சவர், லாட்ரி சீட்டுன்னு பொய்யை அடித்து மக்கள்கிட்ட இவனை அடித்து இவனே செஞ்சது குழுக்கள்லாம் போடாமல் அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட லாட்டரி மூலமாக சம்பாரித்த ஆள் தான் யார், இன்றைக்கி ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆள் தான் பல ஆயிரம் கோடிக்கு அதிபராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா. இவர்கள்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு என்ன ஆட்சி தருவார்? இவர் ஒரு விவரம் கெட்ட ஆள், உதவிக்கு அவ்வளோ மூலையிலையும் கிடையாது. இவங்க எல்லாம் அல்வா கொடுத்துட்டு போயிடுவாங்க. கூட இருக்கிற அம்புட்டு பேர் என்ன செய்வாங்க, ஏமாற்றிட்டு அம்புட்டையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க. இவர் வாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பார், ஒரு இளவும் தெரியாது. அந்த காலத்தில் மந்திரிகள்கிட்ட மன்னர் கேட்பாரான், மாதம் மாதம் கரெக்டாக மழை பெய்யுதாண்டு. அப்படி தான் உள்ளே உட்காந்துக்குருவாங்க, வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாது. மந்திரியே மாதம் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்ட்டு வந்து கலைஞர் கூட ஒரு வசனம் எழுதியிருப்பார். அந்த மாதிரி மந்திரிகள்கிட்ட போய் மழை எப்போ வந்துச்சான்னு கேட்டு தெரிகிற அளவுக்கு இருப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சில் தான் விஜய் இருப்பாரே தவிர அவருக்கு தூரும் தெரியாது, தலைப்பும் தெரியாது, ஒரு வாதமும் தெரியாது, ஒரு கல்விண்டா என்னென்னு தெரியாது, பொருளாதாரம் என்னென்னு தெரியாது, எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு ஆள் சும்மா ட்ரெண்டிங்கில் வந்து உட்கார வச்சுப்பிட்டீங்க. அதுக்குரிய திராணி இல்லைங்கும்போது கூட இருக்கிற இவர்கள் தான் இயக்குவார்கள். அதில் வந்து நிர்மல்குமார் மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆழ்வார் உள்ளே இருக்குது. அவரது திருமங்கலத்தில் வச்சு அந்த முருகன் கோயில் பிரச்சனை இருக்கிற இடத்துல கொண்டு நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சுருக்கிறார் நிர்மல்குமாருங்கிறாள். நிர்மல்குமார் யார், பிஜேபியில் இருந்தவர், அங்கேருந்து அதிமுகவுக்கு வந்தவர், அங்கேருந்து இங்கே அனுப்பிவிடப்பட்டவர் தான் யார், நிர்மல்குமார். அப்போ விஜயோடு இருக்கிற எல்லாருமே வந்து கபலீகரம் செய்யக்கூடியவர்களாக வந்து இருக்கிற புஷி ஆனந்த், அவர் சாராய கடை அதிபர் பாண்டிச்சேரியில், எல்லாமே ஒரு கரப்ஷனான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி ஆட்களை வைத்துக்கொண்டு இவர் என்னத்தை செய்வார்? அதோடு வந்து கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னால் எடப்பாடியோட கூட்டணி வைத்தாலும் முடிஞ்சு போச்சுக்காது. அப்போ இவங்க ஜெயிக்கலை, ஏண்டா ஜெயித்தவங்களுக்கு இப்போ ஆயாச்சு. இன்னும் சொல்ல போனால் இப்போ திமுக மாத்திரம் நினச்சிச்சின்னு சொன்னால் இவங்களுக்கு மண்ணளி போட முடியும். திமுக வந்து நாங்கள் எடப்பாடியை வெளியிலிருந்து ஆதரிக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முடிஞ்சு போச்சு. ஒரு பிரதமர் முதல்வர் ஆக முடியாது. திமுக வந்து நாங்கள் கூட்டணி சேர முடியாது, இவனுக்கு இவர் பரவாயில்லை அப்படின்னு நினைத்து திமுகவில் இருந்து நாங்கள் வெளியிலிருந்து அதிமுகவை ஆதரிப்போம். இந்த மாதிரி சிந்தனையற்ற கூட்டம் வருவதை விட இது பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு, கூட்டணி சேர முடியாது அவங்களால், ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருங்க, உங்களுக்கு நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தருவோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், மற்ற விஷயங்கள் நான் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதனை அவங்க யோசிக்கவும் செய்யலாம். எப்படி இவங்களோட நம்ம களமான முடியாது, ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அடித்தடி அதில் அதுதான் செய்கிறாங்க, சட்டசபையில் அதை தான் பண்ணுவாங்க. இவங்களோட நம்ம களமாட முடியாது நினைத்து கொண்டு திமுகவில் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள்னு சொன்னால் முடிஞ்சு வச்சுக்கதை. நீ ஜெயிச்சு ஒன்றும் இல்லை, இருக்கிறவன்லாம் துண்டக்கானா துணியக்கான ஓடி போயிடுவாங்க. கொஞ்ச நாளில் மக்கள் தெளிவடைஞ்சிருவாங்க, இவர் நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வரல, இவர் கூட நம்பர் வந்தார்னு சொல்கிறமே தவிர ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வர முடியலை இவரால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் ஓட்டு போட்டோம்னா இப்போ கவலைப்படுவான், ஏண்டா போட்டோம்னு இப்போவே கவலைப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால இவர் ஆட்சி அமைக்கிறதே வந்து உறுதியற்றது. முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க, இவர் ஆட்சி அமைச்சாலும் நிற்குமாண்டா நிற்காது. ஏன் சில்லற கட்சியை வச்சு பண்ணான்னு வைங்க, அந்த சில்லற கட்சியை வச்சு பண்ணும் பொழுது அதில் வந்து கவர்னர் என்னை ஒப்புதல் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கவர்னர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இப்படி எடப்பாடி ஆட்சி படைச்சாங்களோ அதே மாதிரி இவர் வந்து ஆட்சி படைப்பாங்க. தனி மெஜாரிட்டி இல்லையில், மைனாரிட்டியாக இருக்கிறீங்க, மைனாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம், கவர்னர் தானே முடிவு எடுக்கக்கூடியவராக இருப்பார், சட்டசபை கலைச்சி விடக்கூடிய அதிகாரம் அவருக்கு தானே இருக்கிறது, நீங்கள் மைனாரிட்டி இருந்தாலும் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி வந்து விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பல வாய்ப்பு இருக்குது. இவர் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க, ஆட்சி அமைச்சு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே மெஜாரிட்டியை உண்டாக்குங்க, மெஜாரிட்டியை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மெஜாரிட்டி காட்டுறதுங்கிறது இவங்களோட ஆதரவில் தான் காட்ட முடியும். அல்லது இவராகவே சில கூட்டணிகளை சேர்த்து கொண்டு இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு கவர்னரை சந்தித்து சொன்னார்களே, ஆனால் அப்போ ஆட்சி அமைக்க அழைப்பார். எப்படி இருந்தாலும் இவர் தனித்து ஆட்சி அமைக்க இயலுமா? 106 சீட்டை வைத்து 106ல் ஒன்று கழிஞ்சால் சபாநாயகர் 105 சீட்டை வைத்து கொண்டு இவர் எப்படி ஆட்சி அமைக்குவார்? 118 வேணுமே. அப்போ இவர் ஜெயிச்சியும் புண்ணியம் இல்லை அதில் சீட்டில், இவர் சீட்டில் உட்காரவே இவரை போய் சிஎம்னு அழைக்கவே கூடாதுன்னு திமுக நினைச்சார்கள்னு சொன்னால் எடப்பாடியை கூட செஞ்சுட்டு போயிடுவோன்ட்டு செஞ்சாங்கன்னு வைங்க, அவங்க விரும்பின நேரத்தில் கவுத்து விட்டுடலாம்ல, அது ஒரு வசதி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன செய்யலான்னு கேட்டால் இப்படி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து இவர் ஜெயிக்கவெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி இளவட்டங்களுடைய இளவட்டம்னு இல்லை, பெரிய ஆளுக்கு யாரெல்லாம் வந்து குறுஞ்செய்திகளில் வந்து ட்ரெண்டிங்கை நம்புகிறார்களோ அது பெரிய ஆளுகளும் இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம். இல்லை குறுஞ்செய்திகளை நம்பிக்கிட்டு விஷயங்களை பார்க்காம மேலோட்டமாக அந்த வார்த்தைகளை மட்டும் பிடிச்சி கொண்டு ட்ரெண்டிங் பண்ணக்கூடிய கூட்டம் இருக்குது இல்லையா, இந்த கூட்டம் வந்து
ஒன்றும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கணும், இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வைங்க, வந்துட்டாருன்னு சொன்னால் ஓட்டு போட்டவன் என்ன செய்வான், இவர் சொன்னபடி செய்கிறாரான்னு பார்ப்பான். அவனுக்கு அந்த சொன்னபடி நடக்கலைன்னு தெரிய வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு போயிடுவாங்க. உதாரணமாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில். குடும்ப தலைவிகளுக்கு ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க. திமுக வந்து 2000 தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2000 தர்றேன்னு சொன்னாலும் அதற்குரிய திட்டங்கள் வகுத்து கொடுக்குறது கஷ்டமானது தான். அதே கொடுக்குறது சிரமம் என்று தான் எல்லாருமே நிபுணர்கள் கருதுகிறாங்க. இருந்தாலும் 2000 கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட அனுபவம் இருக்கிறது, அந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, கொடுத்துருவாங்க. இவர் 2500 கொடுப்பேன்னு சொன்னால் எப்படி கொடுப்பார்? அப்போ ஜூன்லேருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் என்ன செய்வான், 2500 வரும், வரலன்னா என்னவாயிரும், எதிர்ப்பாக போயிடும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து இலவசமாக வந்து 6 சிலிண்டர் தர்றேங்கிறார். சிலிண்டர் வந்து நம்ம அரசாங்கத்துறை கஜானாவில் உள்ளது கிடையாது, வெளியில் வாங்கி தான் கொடுக்கணும். சிலிண்டருடைய ஏஜென்சிகளில் இருந்து என்ன நிறுவனங்களில் இருந்து பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்து வாங்கி தான் கொடுக்கணும். 6 இலவச சிலிண்டர் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் அது ஒரு பெரிய ஆண்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாரெல்லாம் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 6 இலவச சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு சிலிண்டர் 1000 ரூபான்னா 6 சிலிண்டர் 6000 ரூபா. அதுக்கு நான் ஒரு 6000 ரூபாய்க்கு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டியிருக்கும். அது சாத்தியப்படுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி திருமணத்துக்குன்னு நீங்கள் ஒரு கல்யாண மாப்பிள்ளை கொடுக்குறீங்கன்னா திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், அதே மாதிரி பெண்ணுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 சவரன் தங்கம்ங்கிறாரு. 1 சவரன் இன்றைக்கி ரேட்டு 1,20,000 ரூபா. ஒருத்தங்க கல்யாணம் பண்ணணும்னு மனு கொடுத்தா நீங்கள் 1,20,000 ரூபா கொடுக்கலன்னு வைங்க, உடனே ஓட்டு போட்டவன் என்ன செய்யுமா, இதுக்காக ஓட்டு போட்டோம், ஏமாற்றி விட்டானே, 1 லட்சம் தர்றேன்டானே, தரலையே, தெரியாமல் ஓட்டு போட்டு நினைப்பானா இல்லையா? அதில் வந்து நீங்கள் கொஞ்சத்திலே விலகிடுவீங்க மக்கள்கிட்ட இருந்து. பிறக்கும் குழந்தைக்கு வந்து தங்க மோதிரங்கிறீங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சின்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தங்க மோதிரத்துக்கு கேட்பாங்க, எப்படி தரப்போகிறீங்கன்னு கேட்பாங்க. தங்க மோதிரம் கிடைக்க, தங்க மோதிரம்னு சொன்னால் ஒரு அரை பவுன்லையாவது கொடுத்தீங்கன்னு வைங்க, அரை பவுனு கொடுத்தாலும் ஒரு 60,000 ரூபா வருமே. ஒரு 1/4 பவுனில் நீங்கள் கொடுத்தா கூட குழந்தை தானே, அப்படி கொடுத்தா கூட 30,000 ரூபா வரும். அதுக்கு பெரிய பட்ஜெட் என்ன செய்யணும் வேணும். அதுபோக இவர் ஸ்டாலின் வந்து இலவச பேருந்துங்கிறது டவுன் பஸ் மட்டும் கொடுத்தாரு, நகர பேருந்துகள். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அரசு பெண்களுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம். அரசு பஸ்ஸில் போனால் இங்கேருந்து சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகிறா இருந்தால் கூட அரசாங்க பஸ்ஸில் பெண்கள் ஏறிக்கலாம், டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு டிக்கெட்டுக்கு 500-600 ரூபா ஆகும். அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் டிக்கெட் கொடுக்காம போனாங்கன்னு வைங்க. அப்போ பேருந்து வந்து திவாலாகி போயிடும், போக்குவரத்து கழகம் திவாலாகி போயிடும், மூட வேண்டி வந்துடும். உலக வங்கி வந்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. மருத்துவ காப்பீடுன்னு சொன்னால் அந்த மருத்துவ காப்பீட்டுக்குரிய காசை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அரசாங்கம் கொடுக்கணும். கொடுத்தா தான் இலவச காப்பீடு. நம்மளை கவர்மெண்ட் காப்பீடு திட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு அரசாங்கமும் வந்து காப்பீடு திட்டம் கிடையாது, தனியார் நிறுவனங்கள் தான் நடத்துகிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் என்ன செய்யணும், டையப் வச்சுக்கிட்டு 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் காப்பீடு கொடுத்தீங்கன்னா அந்த 25 லட்சம் ரூபாய் நீங்கள் தானே, அதுக்குரிய பிரீமியம் யார் கட்டுறது, அரசாங்கம் தானே கட்டணும். அவ்வளோ பெரிய தொகை கொடுக்க இயலுமா? ஏற்கனவே ஒரு 4 லட்சம் வரைக்கும் இலவச கொடுத்துட்ருக்குறாங்க இன்சூரன்ஸு. அதையே நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க தெரியாமல். இதில் வந்து 25 லட்சத்துக்கு தர்றேன்னு சொல்லுவது வந்து அது எவ்வளோவுக்கு சாத்தியம்னு பார்க்கணும். ஆண்டுதோறும் இலவச முழு உடல் பரிசோதனை. முழு உடலை போய் பரிசோதனை வருஷம் பண்ணிகிட்டு இருப்பானா? யாரும் நோயாளி இருக்கிறான்னு அவன் தான் இப்போ பண்ணுவாங்களே தவிர வருஷம் ஒருத்தனுக்கு ஃபுல்லாக ஃபுல் பாடி செக்கப் 2000 ரூபா 3000 ரூபா பில்லு வரும். 1000 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். அப்படி அவ்வளோ செய்ய முடியுமான்னா அது ஒரு சாத்தியம் இல்லாமல் விஷயந்தான். அதுக்கடுத்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க. வேலை இல்லாத அர்த்தம் என்னென்னு கேட்டால் அரசு வேலை இல்லாட்டி தான். தனியார் வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. அப்போ தனியார் வேலையில் இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்கன்னா நான் வேலை இல்லைம்பாங்க. அப்போ வேலை இல்லாத ஆளுக்கு மாதம் என்ன செய்யணும், 4000 ரூபா நீங்கள் கொடுக்கணும் மாதம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் 4000 ரூபா கொடுக்குறாங்க, எவ்வளோ தொகை வரும்னு பார்க்கணும். 5 லட்சம் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்காக வேண்டி 5 லட்சம் கொடுப்போன்னு போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து தொழில் தொடங்க 25 லட்சம் கடன். நம்ம தொழில் தொடங்குறோன்னு வைங்க, எல்லோரும் தொழில் தொடங்குறோன்னு கொடுத்தா அவன் கேட்கத்தான் செய்வான். அவங்களுக்கு 25 லட்ச ரூபா என்ன செய்கிறாங்கன்னா கடன் கொடுக்குறாங்களாம் தொழில் தொடங்க. அதுக்கப்புறம் மீனவர்கள் மீன் பிடிக்க போகாமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் தடை இருக்குது. அந்த மாதத்துக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு ஆளுக்கும் 27,000 ரூபா நிவாரணம் தர்றேங்கிறாங்க. அப்போ எத்தனை மீனவர் கொடுப்பீங்க, எவ்வளோ தொகை கொடுப்பீங்க, அதை யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி வந்து நிரந்தர வீடுகள், குடிசை வீடு மாதிரி டெம்பரவரி வீடு இருக்குல்ல, அதை பூரா அப்புறப்படுத்தி விட்டு எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு கட்டி தரப்போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெரும் பல கோடிகள் அதுக்காக தேவைப்படும். அது எப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 20 லட்சம் வரை கல்வி கடன் பிணை இல்லாமல்.
எந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்காம 25 லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி கடன் தருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கல்வி கடன் 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுக்குறதா இருந்தால் அரசாங்கம் கொடுக்குமா, வங்கியிலேருந்து கொடுக்குமா? வங்கியில் தான் கொடுக்கணும். வங்கிக்காரன் வந்து பிணை இல்லாமல் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிருக்க மாட்டான். வங்கியில் என்ன செய்வான், அது கேரண்டி கொடு, 20 லட்சம் தரலாட்டி என்ன சொத்து அட்டாச் பண்ண ஏதாவது கேட்பான். அப்படி அட்டாச் இல்லாமல் என்ன செய்ய மாட்டான், வங்கியில் 5 லட்சத்துக்கு மேலே கொடுக்கவே மாட்டான். அப்போ 20 லட்சம் இவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்க போகிறதில்ல, அது வங்கியில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. வங்கிக்காரனுக்கு கொடுக்குறவங்க என்ன செய்வான்னு கேட்டால் செக்யூரிட்டிலாம் கேட்பான். அது சாத்தியமே படாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி முதியோர், கைம்பெண்ணு, மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முதியோருக்கு பூரா 3000 ரூபாயாம், விதவை அவங்களுக்கு 3000 ரூபாயாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபா தருவோங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு 5% பேராவது இருப்பாங்க ஒட்டுமொத்த மக்களில். அவ்வளோ பேருக்கு வந்து முதியோர்லாம் சேர்த்திங்கன்னா 15% இருப்பாங்க. இப்போ 3000 ரூபா கொடுக்குறாருந்தா எங்கே போய் நிற்கும் பட்ஜெட்னு யோசிங்க, சாத்தியமாண்டு. அது மாதிரி 200 யூனிட் இலவச மின்சாரம் ஏழைகளுக்குன்னு சொல்லலை. அப்போ எல்லாருக்கும் 10,000 யூனிட் ஒருத்தர் யூஸ் பண்ணால் கூட அதில் 200 கழிச்சிக்கிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்கன்னு சொன்னால் மின்சார வாரியம் என்ன ஆகுறது? ஏற்கனவே மின்சார வாரியம் வந்து கடனில் இருக்குது. கடன் வாங்கி தான் நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உலக வங்கியில். அதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒன்று. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், ஓய்வு பெறும்போது 15 லட்சம் நிதி. ஒரு ஆள் ரிட்டையர்ட் ஆகிறோன்னு வைங்க, இதெல்லாம் வேலை செஞ்சு ரிட்டையர் சம்பாரிச்சிருப்பார், மறைவு அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அவருக்கு ஓய்வில் இருக்கிறாருங்கிறக்கா வேண்டி 15 லட்சம். மாற்றம் நம்மால் முடியும், இது நம்மால் முடியும்னு வேற கடைசியில் முடிக்கிறாங்க. இந்த மாற்றம் வந்து நம்மால் முடியும், தமிழகம் முன்னேறும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. முடியும்னு சொல்கிறீங்கள, இதெல்லாம் செய்வானா? செய்ய முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது, சாத்தியமே படாது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆகும்போது இந்த ஓட்டு போட்டவர்களுக்கு அப்போ தான் விளங்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோம். அப்போ இவருடைய திட்டங்களை என்ன செய்யணும்னு கேட்டால், சில மாதங்கள்லேயே இவர் சொன்னதெல்லாம் பொய் என்பதை வந்து புரிந்து கொள்வார்கள் மக்கள். அதை ஒரு தகவலாக பதிவு செஞ்ச பிறந்த குழந்தைகளுக்கு வந்து மோதிரம் போடுறேன், தங்க மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பிறந்த குழந்தைன்னா மொத்த பிறந்த குழந்தை எவ்வளோன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு உதாரணமாக 2024ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 8,41,821 குழந்தை பிறந்திருக்கு. அப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து 8 லட்சம் பிள்ளைகள் பிறக்குது. 8 லட்சம் பிள்ளைகள் பிறந்துச்சின்னு சொன்னால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிராம் வைங்க, 1 கிராம் மோதிரம் போடுற குழந்தைன்னு சொல்லி 1 கிராம் மோதிரம் போட்டால் கூட அதுக்கு வந்து 1500 கோடிக்கு மேலே 1120 கோடி ரூபா வரும் இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு. அப்போ 1120 கோடி ரூபா வருஷம் என்ன செய்யணும்? இதுக்கு ஒதுக்கணும். இந்த மோதிரம் போடுவதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒதுக்கணுங்கிற வகையில் இருக்கிறது. அதாவது படித்து விட்டு வேலைக்கு இல்லாமல் அதுக்கு அந்த பயிற்சியில் இருப்பாங்க. அந்த பயிற்சி காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்காது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் 5 லட்ச ரூபா கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறாங்க. இது எத்தனை பேர்? இதுவும் நிறைய கணிசமான மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ இவர் சொல்லக்கூடியதெல்லாம் பல லட்சம் கோடிகளுக்கு பட்ஜெட்டை போட்டிருக்கிறார். அது நடைமுறைப்படுத்தும் போது தான் தெரிய வரும். கண்டிப்பாக மாதங்கள்லேயே எல்லாமே வெளுத்து போயிடும். இவர் சொல்லக்கூடிய எல்லாமே பொய், நம்ம ஏமாந்துட்டோம் என்பது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பது. அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபா உதவி தருவோம். ஒவ்வொரு விவசாயிக்கு என்ன செய்கிறது? 15,000 ரூபா தருவோங்கிறாரு. பயிருக்கு வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவேங்கிறாரு. இது மாதிரியான விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்கிறாரு. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், கடைசியில் நொந்து போயிடுவாங்க. இவர் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். அந்த கூட்டணி ஆட்சியிலையெல்லாம் இதையெல்லாம் செய்கிற அளவுக்கு இவருக்கும் திறமை கிடையாது. இவரோட உள்ளவர்களும் பொருளாதார நிபுணர்கள்லாம் கிடையாது. அப்படிலாம் செய்ய முடியாது. என்னதான் நிபுணர்களாக இருந்தாலும் அது சாத்தியப்படாது. நம்ம தமிழ்நாடு கடனில் மூழ்கி கிடக்கும் பொழுது திறமையான ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஒரு மாதிரி அதை தடுமாறி சமாளிச்சிட முடியும். இவங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி கிடையாது என்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அதனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் ஜெயிச்சார்னு சொல்வதை விட ஏன் ஜெயிச்சோங்கிற அளவுக்கு இப்போ ஆகியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ 106 சீட்டு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து யாரை கேட்க வேண்டியிருக்கு? காங்கிரஸை கெஞ்ச வேண்டியிருக்கு, விடுதலை சிறுத்தையை கெஞ்ச வேண்டியிருக்கு, கம்யூனிஸ்ட்டை கெஞ்ச வேண்டி இருக்கிறது, கடைசியாக எடப்பாடி காலில் விழ வேண்டி இருக்கிறது. எல்லா பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறது. எடப்பாடியே கிடைச்சிட்டாருன்னா லட்டு மாதிரி ஒரே பேச முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தரையும் சேர்க்க தேவையில்லை. பிஜேபி பண்ணிட்டு சேர்க்க மாட்டாங்க. என்கிட்ட அந்த மக்கள்கிட்ட ஒரு நடிக்கிறதுக்காக எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு காட்டணும்ல. பிஜேபி இல்லாத எல்லா கட்சிகளும் என்ன செய்ய, பிஜேபி ஒன்று தானே, அது கூட பிஜேபி கூட ஜெயிக்கலை, அது பெருசாக அவங்களுக்கு உதவாது. அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து அந்த திமுக வரலைங்கிறதுக்காக நம்ம கலங்கம்லாம் தேவை கிடையாது. இது வந்து அவங்க நல்லா வேலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு உரிய வாக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டால், அவங்க இந்த வயசான ஆளுக்கு இருக்காங்கல்ல, அந்த கூட்டங்கள்லாம் திமுகவை புரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கம்லாம் இருப்பாங்க.
அதே நேரத்தில் வந்து எல்லா இதுலேயும் மாணவர் அணின்று மாணவர் அமைப்புன்னு ஒன்று இருக்கணும். அந்த மாணவர் அமைப்பு இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் தான் இந்த மாதிரி போய் விடக்கூடியவனாக இருப்பான். இந்த ஜென்ஸு கூட்டத்தில் அவனாக தான் இருப்பான். அந்த மாதிரி கூட்டங்களை வச்சு அவனுக்கு ஒரு தலைவராக்கி அப்படி ஒரு இதை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால், பலப்படுத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இதில் இன்னும் கொஞ்சம் பேரை வென்றெடுத்து இருக்க முடியும். ஆனால் மாணவர் அணி யாருன்னு பார்த்தா இளைஞர் அணி மாணவர்லாம் யார்? ஸ்டாலின், உதயநிதி மாணவரா? அவர் பேரம்பேத்தி எடுக்க போகிறார். பேரம்பேத்தி எடுக்கிற ஆளையெல்லாம் இளைஞர்னு வைத்துக்கொண்டு இப்படி செய்கிறீங்க. மாணவர் என்ன மாணவராக இருக்கணும். 20 பையனை போடு, அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடு. ஒரு ஊரில் அவனுக்கு போட்டேன்னு சொன்னால் அவர் 10 பேரை போட்டேன்னா அந்த 10 பேர் வேலை செய்வான். அந்த சின்ன வயசு மக்கள்கிட்ட போய் வென்றெடுப்பான். அப்போ முதல்ல இப்படி இளைஞரணின்னு கலைஞர் இருந்த காலத்தில் ஸ்டாலின் இளைஞராக இருந்தார்ல, அப்போ இளைஞரணி உண்டாக்கி இந்த ஒரு ஜெனரேஷனை திமுகவுக்கு ஒரு சார்பானவர்களாக உண்டாக்கினார்களோ அந்த மாதிரி செய்வதாக இருந்தால் அந்த இளைஞரைத்தானே இளைஞரணிக்கு போடணும். இளைஞர் வந்து தன் மகனுக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர இளைஞர்கள்னு ஒரு கூட்டம் வரணும். அவன் தான் இல்லை நீ உன்கிட்ட அரவணைப்பு இல்லைன்னா என்கிட்ட எங்கே அங்கீகரிக்கணும் அங்கே தானே போவான். திமுகவில் நமக்கு என்ன வேலை ரோல் இல்லைன்றப்போ என்ன செய்வான்? எங்கே ரோல் இருக்குது அங்கே போயிடுவான். இந்த விசில் அடிக்கிறதுல போனால் ஒரு ரோல் கிடைக்கும் நமக்கு ஏதாவது, அதில் போனால் நம்ம அங்கீகரிக்க மாட்டாங்க, அந்த இடத்த வேறு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைத்தார்கள் என்று சொன்னால் வராது. அப்போ இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 பேருக்குமே நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து மாணவர் அணி இளைஞர் அணி என்பது இளைஞர்களை கொண்டு உண்டாக்குங்க. இளைஞர்களை கொண்டு அந்த இளைஞர் அணியை உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் அதிகமான பேர் இந்த ஜென்ஸு கூட்டத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் பெரிய பெரிய கட்சிகள் உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது. இளைஞரணின்னு நம்ம சொல்லிட்டு வர முடியாது. இளைஞரணின்னு 50 வயசுக்காரனை போட்டு வச்சுக்கிறிய, 50 வயசுக்காரன் இளைஞரண்டு போட்டிங்கன்னா அதில் போய் இந்த 20 வயசுக்காரன் எப்படி சேருவான்? அவனுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? அப்போ சின்ன பசங்கள் இருக்கிறாங்கள 20 கீழே உள்ளவனை வென்றெடுக்கிறதா இருந்தால் அந்த ரேஞ்சில் உள்ளவர்களையே போட்டு என்ன செய்யணும்? அதுக்கு அதனுடைய பொறுப்பாளர்னு யாராவது அதை ஒரு மந்திரி கூட போட்டு விடுங்க, பொறுப்பாளர்னு போட்டுக்கிறங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் விஷயத்தை இவங்க கொண்டு வென்றெடுக்கவே இல்லை. அந்த இளைஞர் அவன் பதில் சொல்லுவான். இதே மாதிரி இந்த ஜென்ஸு கூட்டத்தில் அவன் மாணவரை நீங்கள் ஒழுங்காக உண்டாக்கி இருந்தீங்க என்று சொன்னால் அந்த ரேஞ்சுக்கு மக்கள்கிட்ட போயிருக்கேன். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது இவங்க கண்டுக்கிறவே இல்லை. இவங்க யாருக்கு போகிறாங்க? இந்த ரூபாவை நம்ம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம், குடும்ப தலைவி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிங்க. அவங்க மட்டும் இல்லையே, இந்த அரை டிக்கெட் பையன்லாம் இருக்காங்களே, அந்த மாணவரணி போட்டிங்க என்று சொன்னால் அவன் அந்த அரை டிக்கெட்டை அவங்க ஊரில் கவர் பண்ணிடுவான். அதிகமானவங்களுக்கு போய் அவன் சைஸில் உள்ளவங்க போய் விளக்கம் கொடுக்கும்போது புரியும் அவனுக்கு. நீங்கள் போய் விளக்கம் கொடுத்தா கேட்க மாட்டான். அந்த ரேஞ்சில் உள்ளவங்க போய் என்னடா மாற்றம் வேணுங்கிற, என்னடா இப்போ நடந்து போச்சு, அவர் எப்படி அதை தருவாருன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் கலட்டி எடுக்கிறதா இருந்தால் இளைஞரணி முதல்ல யார்ட்டையுமே இல்லையே, எல்லா இளைஞரணியும் 50 வயசு ஆளுகளை இளைஞர்னு போட்டு வச்சுக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிங்க என்று சொன்னால் அதுலேயும் என்ன செய்யலாம் இன்னும் எதிர்காலத்தில். அதனால் ஒன்றும் பின்னடைவோலாம் எடுத்துக்கிற தேவையில்லை. அது வந்து இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஜென்ஸு கூட்டத்தை கொண்டு ஒரு பெரிய புரட்சியே தான் ஏற்படும். ஆனால் அது ஏற்படாத அளவுக்கு தடுத்து நிறுத்தின வகையில் திமுக அதிமுக வந்து நல்லபடியாக களமாடி இருக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்று கேட்டால் இன்னும் இதெல்லாம் உருவகங்கள் தான், இதெல்லாம் ஒரு கருத்து ரீதியான உருவகங்கள். இப்போ வந்து இந்த திமுக வந்து இப்போ இருக்கிறதுலையே கூட்டணியில் உள்ளவர்களை வந்து திமுக ஒழுங்காக நடத்தி இருந்தாலும், கூட்டணியில் உள்ளவர்கள் ஒழுங்காக செயல்பட்டு இருந்தாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் ரேஷியோ அதிகமான இடத்துல வந்து 100க்கு மேலே அவர்கள் வந்திருக்க முடியும், வாய்ப்பு இருந்தது. அதெல்லாம் கெடுத்தது என்னென்னு சொன்னால் கூட இருந்து குளிபறிக்கக்கூடிய ஒரு வேலைகள் நடத்தினாங்க. இப்போ காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறீங்க, காங்கிரஸுக்காரங்க என்ன செஞ்சாங்க? கூட்டணி வர்ற அந்த ஆட்சியில் பங்கு வேணும், கூட்டணிக்கு வர்ற அந்த ஆட்சியில் பங்கு வேணும்னு கொளுத்தி போட்டாங்க. இது ஆட்சியில் பங்கு இல்லாமல் தான் கூட்டணி இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸுக்காரங்க நினைச்சாங்க, இஷ்யூ ஆக்கி அவன் வந்து இப்போ கூட்டணியில் ஆட்சி தர்ற இடத்துல தான் நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக அறிக்கை விட்டாங்க. திமுக எங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி. ஆட்சியில் பங்கு எப்படி கேட்குறது? ஆட்சியில் பங்கு கேட்குறது மாதிரி பைத்தியக்காரத்தனை ஏதாவது இருக்கா? திருமாவளவன் கூட கேட்டிருக்கிறார் ஆட்சியில் பங்குன்னு. ஆட்சியில் பங்கு என்பதை என்னன்னு கேட்டால் அவங்களுடைய மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லாமல் உங்கள் தயவில் அவங்க ஆட்சி பண்ண வேண்டி வந்தால் தான் பங்குன்னு கேட்கலாம். 118 இடம் அவங்களுக்கே கிடைச்சிரு சொன்னால் அவன் பங்கு கொடுக்குறான். ஆட்சியில் பங்கு ஏன்னா எங்களை கொண்டு தான் அவன் ஜெயிச்சாங்கிறாங்க. கேட்டால் எங்களை கொண்டு தானே அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறான். அடையா ஒன்று அவங்கள கூட நீ ஜெயிச்ச, நீ ஒரு 10 சீட்டு இருக்கிறேன்னு சொன்னால் நீ மட்டும் 2 ஜெயிச்சிருவியா? அதுக்கு அது கணக்கு சரியாக போச்சே. உன்னுடைய ஆதரவை கொண்டு திமுக ஜெயித்த மாதிரி திமுக ஆதரவை கொண்டு நீ 10 சீட்டு ஜெயிச்சில. அப்போ நீ 10 சீட்டு ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு கணக்கு சரியாக போச்ச மாதிரி ஆட்சியில் பங்குன்னு தனியாக கேட்குற. அப்போ இந்த காங்கிரஸ்காரன் என்ன பண்ணான்னு கேட்டால் நல்லா போய்கிட்டு இருந்த அந்த உறவை வந்து விரிசலை ஏற்படுத்துகிறான். நல்லபடியான உறவு இருந்தால் தான் இறங்கி களத்தில் வேலை செய்வாங்க. இவங்க காங்கிரஸ்காரன் ஒவ்வொருத்தன் பேசின பேச்சுக்கள் என்னவா இருக்குன்னு கேட்டால் அந்த ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிற மாதிரி.
இனிமேல் திமுகவை நம்ம ஆதரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி கருத்தை காங்கிரஸ்கிட்ட விதைக்கிற மாதிரி அப்படியான ஒரு கருத்தை நினைஞ்சாங்கன்னா பகிரங்கமாகவே பேசுகிறாங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஆட்சியில் பங்குன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, அதுவும் கேட்கக்கூடாது. ஆட்சியில் பங்கு எப்படி கேட்பீங்க? அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் என் ஆட்சியில் பங்கு தர்றாங்க. கேட்டால் என்ன செய்கிறாங்க? எங்கள் தயவுல தான் ஒரு சீட்டு வந்தாருங்கிறாங்க. கேட்டால் நீ வந்த சீட்டு அவங்க தயவுல வந்த, இந்த காங்கிரஸுக்காரன் தனியாக போட்டிருந்தா அந்த சீட்டு வந்திருக்குமா உனக்கு? அதில் விடுதலை சீட்டில் தனியாக போட்டிருந்தா உனக்கு இந்த சீட்டு கிடச்சிருக்குமா? எங்கள் தயவுல தான் அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு தான் கணக்கு சரியாக போச்சே. அவங்க ஓட்டை கொண்டு நீங்கள் கொஞ்சம் ஜெயிச்சே, உன் ஓட்டை கொண்டு அவங்க கொஞ்சம் ஜெயித்தாங்க, கணக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆட்சியில் பங்குன்னு எப்படி கேட்பீங்க? அப்போ ஆட்சியில் பங்குன்னு கேட்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் அது யாரும் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வழக்கமே கிடையாது. முதல் தடவை இப்போ தான் ஆட்சியில் பங்கு வரப்போகுது. ஏன்னா இவர் ஆரம்பமாக ஆரம்பித்து வச்சார், அது மாதிரி இறைவன் அமைச்சு கொடுத்துட்டான். ஆட்சியில் பங்கு தருவோன்னு தான் முதல் மாநாட்டில் சொன்னார் விஜய். இப்போ ஆட்சியில் பங்கு கூடுறான்னு பாக்கிவிட்டான். இந்த ஆட்சியில் பங்கு இந்த கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டு இது வரைக்கும் இல்லாத ஒன்று. அப்போ இந்த முதல்ல இப்போ தான் வரப்போகுது. அதனால் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆட்சியில் பங்குன்னு போட்டு அது போக என்ன செஞ்சாங்கன்னா அந்த காங்கிரஸுக்காரர்கள் வந்து திமுகவில் இருக்கும் பொழுது விஜயோட போய் கள்ளத்தொடர்பு வச்சார்கள். அங்கே போய் பேசினார்கள் கூட்டணிக்காக வேண்டி. அதில் உள்ள சில தலைவர்கள் பேசினாங்க. இந்த ராஜுவை ஒன்று கூமுட்ட மாதிரி உட்காந்து இன்னும் கண்டுக்கிறாமல் இருந்தார். எதையும் கண்டிக்கலை. இப்படியும் பேசுகிறான் அப்படியும் பேசுகிறான். காங்கிரஸாக இது 2 கட்சியாக தான் இருந்துச்சு. அது அப்படி இருந்து கடைசியாக என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து கூட்டணியில் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த தேர்தல் பேச்சு நடந்திருக்கிற காலத்திலேயே அதிகமான திமுகவினருக்கு காங்கிரஸ் மேலே வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. அதிகமான காங்கிரஸாருக்கு வந்து திமுக மேலே வெறுப்பட்டு போச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் கூட்டணி போட்டிகள்னு சொன்னால் திமுககாரன் என்ன செய்வான்? காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு வேலை செய்வான். காங்கிரஸுக்காரன் என்ன செய்வான்? திமுக வரக்கூடாதுன்னு வேலை செய்வான். 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கவுத்துவீங்க. அந்த ஒரு மைனஸ்னால தான் இந்த பின்னடைவு. இந்த 25 இடத்துல போட்டிக்கிட்டு 5ல் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல காங்கிரஸு. அந்த 5ல் ஜெயிக்க 28 போட்டிட்டு 5 ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. 5 ஜெயிச்சதுக்கு பதிலாக இன்னொரு 15 ஜெயிச்சிருக்கலாம். திமுக முழுசாக வேலை செய்ய மாட்டாங்க. என்னடா இவங்க இப்படி நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஜெயிக்க வைக்கணும், அப்படி இவங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சிக்கலன்னு சொன்னால் இன்னொருத்தன் ஜெயிச்சிருவான்ல. சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னால் அந்த வரக்கூடிய ஓட்டுகளை கொண்டு சரியாக சேர்க்கலைன்னு சொன்னால் அவன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸாரும் திமுகவினரும் 2 பேருமே இந்த பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால உளப்பூர்வமாக வேலை செய்யலை. அதிகமான திமுககாரர்கள் வந்து காங்கிரஸுக்கு மனப்பூர்வமாக வேலை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி அதிகமான காங்கிரஸார்கள், இந்த கருத்தில் உள்ள காங்கிரஸார்கள் வந்து திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டார்கள். அப்போ அது இல்லாமல் இருந்திருக்குமே. ஆனால் இப்போ 73 74 இருக்கிற ஸ்டாலின் வந்து ஒரு 85க்காவது வந்திருப்பார், 90க்காவது வந்திருப்பார். அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் அவர் திருமாவளவன் வந்து அவர் என்ன செஞ்சார்? இதே ஆட்சியில் பங்குன்ற மாதிரி கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தார். அதை கொளுத்தி போட்டு இந்த ஆதுவர்ஜினா கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அதை கொளுத்தி போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆட்சியில் பங்குங்கிறது எங்களோட ஆரம்ப கால கொள்கை. உன் கொள்கையாக இருக்கலாமையா? அவனுக்கு கொள்கையாக இருக்கணும்ல. பெரிய கட்சிக்காரன் நினச்சா தான் ஆட்சியில் பங்கு தருவான். அப்போ ஆட்சியில் பங்குங்கிறது எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த விசிகாக்காரனுக்கெலாம் என்ன மனசில் வந்துடும், நம்ம ஜெயிச்சு அவனை போய் மந்திரி ஆக்குறோம், நம்ம இதுக்கு வேலை செய்யணும், நமக்கு மந்திரி ஆக்க போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறானே தவிர, நீ மந்திரியாக வேணாடா உனக்கு சீட்டு கிடைக்குமா? அது உனக்கு எப்படி கிடைச்சி? உனக்கு எப்படி 8 சீட்டு 5 சீட்டில் ஜெயிச்சு வர்றான்னா உன் தெய்வில் ஜெயிச்சியா, திமுக தெய்வில் ஜெயிச்சியா? அது மாதிரி தான் அவன் தெய்வம் உனக்கு இருக்குது, உன் தெய்வம் அவனுக்கு இருக்கிறது. 2 பேருமே ஒருத்தர் சார்ந்து இருக்கும் பொழுது இதே காங்கிரஸுடைய விளையாட்டை ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க. எப்படி ஆட்சியில் பங்கு கேட்பீங்க? ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் அவன் மைனாரிட்டியாக இருந்தால் தன்னால் ஆட்சியில் பங்கு வரும். திமுக வந்து இதேமாதிரி விஜய் மாதிரி 100 இடத்துல ஜெயிச்சார்னு சொன்னால் நீ ஒரு 10 இடத்துல ஜெயிச்சா உன்னை கூப்பிட்டு ஆட்சியில் பங்கு தரேன்னு கூப்பிடுவார். அவனே 118 இடத்துல ஜெயிச்சிருந்தா உன்னையும் கூப்பிட போகிறான். இதானே யதார்த்தமான ஒரு விஷயம். போன தடவை பிஜேபி ஆட்சி அமைச்சாங்க, தனி ஆட்சியில் அமைச்சாங்க, கூட்டணியில் ஏதாவது பங்காக கொடுத்தாங்க. இந்த தடவை மைனாரிட்டியாக போனாங்க, கூட்டணிக்கு நிதிஷ்குமார் இவங்கள சந்திரபாபுலாம் சேர்த்து அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்குறாங்க. மைனாரிட்டியாக போனால் தான் கொடுப்பாங்களே தவிர இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. சாதாரண பொதுவான புரிதல் இது பொதுவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காமல் அப்படி மனசில் இருந்தால் கூட வச்சுக்கிட்டு இருக்காமல் இதை ஒரு கருத்துருவாக்கமாக உண்டாகுமோ என்ன ஒன்று கிட்ட திமுக காரனுக்கு இவங்க ஆட்சி பங்குறேன், இவங்களை காலி பண்ணணும். அது மாதிரி இவனுக்கு என்ன செய்யும்? நமக்கு ஆட்சி தராமல் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? அப்போ 2 பேரும் ஒருத்தன் கவுத்துற மாதிரி போகணும். என்ன ஒன்று கேட்டால் விசிகா காரன் திமுகவுக்கு வேலை செய்யலை, திமுக காரனும் விசிகாவுக்கு வேலை செய்யலை மனப்பூர்வமாக. அப்போ அதில் கொஞ்சம் குறையுமா இல்லையா? இவனுடைய அதனால் 8 சீட்டு வாங்கி 2 ஜெயிக்கிறீங்க. இந்த குழப்பத்தை பண்ணாமல் 8 ஜெயிச்சிருப்பீங்கல்ல. இவங்களுக்கு ஒரு 8 சீட்டு கூட கிடச்சிருக்குமா இல்லையா? அதே மாதிரி வந்து அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் சீட்டு பேரம் விஷயத்தில் வந்து ஒரு 8 சீட்டு கொடுத்தாங்களா, அதில் வந்து மனக்குறை இருக்குங்கிறது பகிரங்கமாக பேசுகிறார். மனக்குறை இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சு பேசியிருக்கலாம்ல.
உனக்கு மனக்குறை இருக்கலாம், மனக்குறை இருக்கிறத பற்றி இன்னொருத்தன் தீர்மானிக்க முடியாது, நீ தான் தீர்மானிக்கணும். ஆனால் மனக்குறை இருக்குங்கிற எப்போ சொல்கிறது? எலெக்ஷன் நேரத்தில் சொல்கிறதா? எங்களுக்கு மனக்குறை இருக்குது, எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க, எங்களுக்கு மரியாதை இல்லை, அப்படியா இப்படியாங்கிற விஷயங்கள்லாம் நடந்து இருக்கும் என்று சொன்னால் அதை நீ என்ன செய்யணும்? அதை விட்டு வெளியேறியா வந்திருக்கணும். அதில் இருந்தேன்னு சொன்னால் சொல்லாமல் இருந்திருக்கணும். சொல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. திருமாவளவன் நினைச்ச தேர்தல் முடிஞ்சவொடனே எங்கள் விடுதலை கட்சிக்காரங்களே திமுகவுக்கு வேலை செய்யலைங்கிறார். அதே மாதிரி தான் திமுககாரன் உனக்கு வேலை செய்யலை, அதனால் 6 இடத்துல அடிபட்டு போச்சு. அப்போ நீங்கள் நீங்களும் அந்த வேலை ஆர்வமாக வேலை செய்யலைன்னு சொன்னால் என்ன காரணம்? இந்த சங்க காலத்தையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ வேலை செய்யலைங்கிறது அவனுக்கு ஒன்று அடுத்த நிமிஷம் அவனுக்கு போயிடும். அந்த மாவட்ட இங்கே சொல்லிடுவான். அவன் என்ன செய்வான்? உனக்கு வேலை செய்யாமல் ஆகிற வேலையை செய்வான். இந்த மாதிரியான பரஸ்பரம் தான் இது. பரஸ்பரமாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவுத்துற வேலையை பார்த்தீங்களா? அதனால் இவருக்கு 8 சீட்டு 8க்கு 6 போயிடுச்சு. அதுக்கு நிகரானது திமுகவுக்கும் போய்விட்டது. அப்போ கூட இருந்துக்கிட்டு இந்த குழி வரிக்கிற வேலை மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் தங்களுக்கு இத்தனை தான் அதிருப்தி இருந்தாலும் எங்களுக்கு அதிருப்தி இருக்குது, மனக்குறை இருக்குன்னு இப்படி பகிரங்கமாக சொல்லிட்டாங்களோ அந்த நிமிஷமே ஒரு விளைவு ஏற்படும். என்ன ஏற்படும்? திமுகவில் இவங்களை வளர விடக்கூடாதுங்கிற எண்ணம் திமுக தொண்டர்களுக்கு ஏற்படும். பிசிகாவில் காங்கிரஸ் உள்ளவனுக்கு திமுக வர விடக்கூடாது, நமக்கு ஆட்சி பங்கு இல்லாமல் இவன் ஜெயிக்கிறது, கம்மியாக ஜெயிச்சா நம்மளை கூப்பிட்டு ஆட்சிக்கு பங்கு தருவாங்க, அவங்கள கம்மியாக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்காரனுக்கு வரும். அப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கள்ள வேலை பார்த்தீங்கன்னா அது கூட்டணியா? 2 பேரும் சேர்ந்து திருட்டு வேலை பார்த்தீங்கன்னா அது கூட்டணியாக இருக்குமா? அப்போ இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் தான். அவங்க இந்த மனக்குறைகளை மனசோடு வைத்துக்கொண்டு தேர்தல் ஒன்று வெளியே வந்திருக்கணும். உள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் மனக்குறையை காட்டாமல் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் காட்டக்கூடிய மனக்குறை 2 பக்கத்து மக்கள்கிட்டையும் பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா உளப்பூர்வமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்த காரணத்தினால தான் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்பதை அவர் திரும்ப ஒத்துக்கிறார். அதே மாதிரி அதுக்கு நிகராக இவங்களும் வேலை செய்யலை, நமக்கே தெரியும். அதனால் 6 அடிபட்டு போனது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்க முடியுது. இது ஒரு இல்லைன்னா 100 இடத்துக்கு மேலே திமுக வந்திருக்கும். விஜய்க்கு நீக்கோலாக வந்திருப்பாங்க. இந்த 2 பேர் ஒழுங்காக செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால். அது போக ஸ்டாலின் பண்ண வேலை இருக்குல்ல, அது முக்கியமான ஒரு காரணம். ஸ்டாலின் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு பெரிய கட்சியாக இருக்கார்ல, பெரிய கட்சி பெரிய கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி இருக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிற மக்கள் அவர் எப்படி எடை போடுறாருன்னு கேட்டால், இவங்களுக்கு வேறு வழி இல்லை. திமுகவில் இருந்தாங்களே கூட்டணியில், கம்யூனிஸ்ட்டு அதிமுகவுக்கு போக முடியுமா? அதிமுக பிஜேபியோடு இருக்கிறான், பிஜேபியோடு இல்லாட்டி கூட போயிடுவாங்க. அப்போ கம்யூனிஸ்டுக்காரங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்மளோடு போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அங்கே போய் சேர முடியுமா? பிஜேபி கூட்டணியில் அவங்களும் போக மாட்டாங்க. அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த கூட்டணியில் உள்ள ஆட்களை எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணார். கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் தொகுதியை குறைச்சார். ஏற்கனவே என்ன இருந்துச்சு அந்த தொகுதியாக கொடுக்கணும்ல. ஏற்கனவே ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க, உங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் திமுக ஆட்களை போலவே அவங்க செயல்பட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி விசுவாசமாக இருந்த அந்த கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்டில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதியை விட குறைக்கிற நியாயமா? குறைக்கும்போது என்ன ஆகும் மனசுக்குள்ளே? அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டணி குறைச்சிட்டு போய் எடப்பாடி நம்ம போக முடியும், பிஜேபியில் போய் சேர முடியுமா? நடிகன் சரி வர மாட்டான்னு கருத்தில் வரவங்க இருக்கிறாங்க. அவங்களால விஜயோடையும் போக முடியாது, அவங்களால அதிமுகவில் போக முடியாது. உனக்கு ஒரு வழி இல்லைல்ல, அதனால் நான் கொடுக்குறத வாங்கி. அது என்ன நியாயம்? நீ ஏற்கனவே இருந்ததை மாத்திரம் இவங்க கொடுக்காத காரணத்தினால கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கெல்லாம் உள்ளூர வெறுப்பு. அவங்க அவங்க வேட்பாளர் போட்டியிட இடத்துல வேலை செஞ்சுருப்பாங்களே தவிர வேறு பகுதிகளில் திமுகவுக்காக நீ வேலை செஞ்சுருப்பாங்களா? கம்யூனிஸ்டுக்காரங்க நம்ம எதுக்கு இவங்களுக்கு வேலை செய்ய, நமக்கு மரியாதை கொடுத்தாங்களா, நமக்கு சீட்டு கொடுத்தாங்களா, நம்மளை படிப்படியாக ஒன்றுமெல்லாம் குறைச்சிக்கிட்டே வர்றாங்களான்னு நினைக்க மாட்டான். அப்போ ஸ்டாலினுடைய அணுகுமுறை என்ன மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னால், கூட்டணியில் இருந்தாங்கல்ல அவங்கள மதிக்கவே இல்லை. அவர் முஸ்லீம்களை கூப்பிட்டு எங்களுக்கு விட்டுதாங்கன்னு, ஏற்கனவே 3 கொடுத்தீங்கள, 3ல் 1 கொடுத்துருங்க, கூட்டணி தர்மத்தைக்கு மதிப்பில் கொண்டு 1 குறைங்கிறாங்க. 3 கொடுத்ததில் 1 குறைக்கிறாங்க, 5 கொடுத்ததில் அதில் 1 குறைக்கிறாங்க, வைகோவுக்கு குறைக்கிறாங்க. அவங்களாம் வேறு பக்கம் போக வழியே இல்லையில, வேறு பக்கம் போக வழி இல்லை. ஏற்கனவே எந்த கூட்டணியில் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை கொடுக்குறது தான் கூட்டணி தர்மம். நீங்கள் வளர்ந்த மாதிரி அவங்களும் தான் வளர்ந்துருக்குறாங்க. உங்களுக்கு பலம் கூடின மாதிரி அவங்களுக்கும் ஒரு பலம் கூடி தானே இருக்கு. அதனால் யாருக்கும் அதிகம் இல்லை, யாருக்கும் குறையலை, பழையபடி நீடிக்குங்கிற மாதிரி போனால் கூட பரவாயில்லை. அப்படி செய்யாமல் என்ன செஞ்சாங்க? இருந்ததை குறைச்சது மாத்திரம் இல்லாமல் இவங்களுக்கு குறைச்சி விடுதலை சிறுத்தை கூட கொடுக்குறாங்க.
அதான் 2 கம்யூனிஸ்ட்டுகளுக்கு சீட்டை குறைக்கிறாங்க, அதே மாதிரி மதிமுகவுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஏற்கனவே இருந்த விட 2 சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ இவன் என்ன நினைப்பான்? கூட இந்த கம்யூனிஸ்டுக்காரன் நினைப்பான், என்னடா இது ஒரு கூட்டணியில் ஒன்றா தான் இருந்தோம், அவங்களும் மாதிரி நம்மளும் ஒரு நமக்கு தொழிற்சங்கம் யூனியன் நமக்கு தான் இருக்கிறது, நம்மளும் ஒரு வலுவான அடித்தளம் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா பஞ்சாயத்தை வராதுங்க. ஒருத்தனுக்கு மட்டும் குறைச்சி ஒருத்தனுக்கு குறைக்காம ஊட்டியல்னு சொன்னால் அதை எந்த மனுஷனாலையும் ஜீரணிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து கம்யூனிஸ்டுகள் மத்தியில் உள்ளூரை ஏற்பட்டுச்சா இல்லையா? இவருடைய அணுகுமுறையினால் அந்த கூட இருக்கிறவனை இழந்துடக்கூட நினைக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் காங்கிரஸுக்கு கூட கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு என் கூட கொடுக்கணும்? காங்கிரஸுக்கு, அதாவது காங்கிரஸுக்கு கூட கொடுத்தது கம்யூனிஸ்டுகளுக்கு, மற்ற முஸ்லீம் லீக்கு, மற்ற எல்லாரையும் மனசார பாதிக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் ஒன்றுமே தமிழ்நாட்டில் கிடையாது. காங்கிரஸுக்குண்டு எந்த ஒரு அடித்தளமும் கிடையாது. சும்மா ஒயிட் காலர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அதில் இருப்பாங்களே தவிர அடிமட்ட ஒரு தொண்டர்களோ எதுவுமே கிடையாது. தனிச்சு நின்றாங்கன்னா டெபாசிட் கூட எங்கேயுமே வாங்க முடியாது. அந்த மாதிரி குமரி மாவட்டத்தில் மட்டும் 2-3 தொகுதிகளில் உங்களால் பிரகாசிக்க முடியுமே தவிர அது கேரளாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறதுனால கன்னியாகுமரியில் மாத்திரம் கேரளா பேஸில் தான் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. அதனால் கேரளாவில் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு காங்கிரஸுடைய ஒரு தாக்கம் இருக்கும். கன்னியாகுமரியில் எத்தனை தொகுதி இருக்குது அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு சீட்டு கொடுக்குற கூட தகுதி இல்லை. அதுபோக இவ்வளவு விஷமத்தனம் பண்ணி அநியாயம் பண்ணி இவ்வளவு செஞ்சுருக்கும் பொழுது இந்த காங்கிரஸை வெளியேற்றிட்டு அவ்வளவு இடத்துலையுமே திமுக நின்றுச்சுன்னு சொன்னால் திமுக காரணம் நல்ல வேலை பார்த்துருப்பானே இல்லையா? காங்கிரஸ்னாலும் உங்களுக்கு 10 ஓட்டு கூட கிடைக்க போகிறது இல்லை. அதனால் அதையும் செய்யாத என்ன ஆகுதுன்னு கேட்டால் காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுத்துட்டு இருந்ததை விட ஏற்கனவே இருந்ததுக்கு அதிகம் கொடுக்குறீங்க. உங்கள் கட்சி உரிமை தான். இவனுக்கு பாதிக்குமா பாதிக்காது அதையே நீங்கள் உணரலை. கூட இருக்கிறவனுக்கு பாதிக்குமே இல்லை. என்னடா அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, கூட்டணிக்கு தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்களுக்கு போட்டு கூட கொடுக்குறாரு, நம்ம இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட நிற்கிறோம், நம்மளை போட்டு குறைக்கிறாருன்னு சொல்லி எவ்வளோ நொந்து போய் வந்திருப்பான். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எம்பூட்டு திமுறாக ஒருத்தர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போட்ட குழுவில் உள்ளவர்கள் எவ்வளோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்தார்கள். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போன தலைவர்கள்ட்ட எப்படி நடந்தார்கள்? அதெல்லாம் கொஞ்சம் அவனை ஊண்டிங்க பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுக்காரனும் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, அது குறையும் கிடையாது. மதிமுக ஒழுங்காக வேலை செய்யலை, விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்யலைன்னு அவர் ஒத்துக்கிட்டார். காங்கிரஸுக்காரனும் சரியாக வேலை செய்யலை. பேரு கூட்டணி திமுக தான் தனித்து தான் நீங்கள் நின்றுருக்கிறீங்க. சொல்ல போனால் தனித்தான் நின்றுருக்கிறீங்க. அம்புட்ட இடத்துலையும் வந்து நீங்கள் அந்த உரிய ஒவ்வொரு சீட்டை அப்படி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் என்னவாயிருக்கும்? தாறுமாற போயிருக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டால் இவர் வேணும்னு தான் செய்கிறாருங்கிறத காட்டக்கூடிய வகையில் பிரேமலதா கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அது இந்த பிரேமலதா வந்து இந்த கட்சியில் இருந்தவங்க கிடையாது, இந்த கூட்டணியில் இருந்தவங்க கிடையாது, ஆதிலிருந்தே பிஜேபியிலேயே போய் இருந்த ஒரு நமக்கு கொள்கை ரீதியாக அவங்க நம்மளோட உடன்பட்ட ஒரு கட்சி கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது போன தடவை அவங்களோட பிஜேபியோட சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இது இல்லாட்டி அதுங்கிற எதில் போகிற சிந்தனையில் உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போ பிரேமலதா கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் 10 சீட்டு கொடுக்குறாரு. 10 சீட்டு கொடுக்குறது யாருக்கு கொடுக்கல? அதாவது கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டை கொடுக்கல. அவங்களுக்கு நம்மளோட இருக்கிறவங்க பலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேமலதா விட விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் பலம் கூட இருக்குது. தொண்டர்கள் பேஸில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு 10 சீட்டை கொடுக்குறீங்க. அந்த 10 சீட்டோடு மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா எம்பி வேறு கொடுக்குறீங்க. ராஜ்யசபா எம்பின்னா கன்ஃபார்மாக எம்பி ஆயிருதில்ல, 6 சட்டமன்ற மாதிரி ஒரு எம்பிங்கிறது 6 சட்டசபைக்கு சமம்னு வைங்களேன். 10-16 ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது என் சீட்டு பற்றாக்குறையாக இருக்குன்னு இவங்கள்ட்ட சொல்லிக்கிறீங்க. பற்றாக்குறையை உள்ளாலும் புதுசாக உள்ளவனே சேர்ப்பானா? சேர்த்துட்டு அதிகமாக கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எதுக்கு அவர் செஞ்சார்? பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இது வந்து இவங்களுக்கு குறைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கூட்டினார். அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த கூட்டணி உள்ள 50 பேருமே சொன்னாங்க, வெளிப்படையாக சொல்லலை, நட்பு முறையில் பேசக்கூடிய நேரத்தில் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு 1-2 குறைக்கிறதுக்கு தான் வேணும்னு பிரேமலதா கொடுத்துருக்குறாரு. கேட்டால் பிரேமலதா காட்டி குறைக்கிறது. அவங்களுக்கு விஜயகாந்த் கொடுக்க வேண்டி இருக்குது, விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு, அதெல்லாம் நீங்கள் ஒன்று குறைச்சிக்கிறங்க அந்த பேரம் பேசுவதற்கு அதுக்கு தான் இதை சேர்த்தாங்களே தவிர அது சேர்க்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? இந்த பிரேமலதாவை சேர்க்க எந்த ஒரு அவசியமே கிடையாது. அப்படி இருந்தால் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுங்க, உங்கள் கட்சியில் விஷயம் கொடுங்க. 10 சீட்டு யார் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நீங்கள் இல்லாட்டி எங்கேயும் போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களை விட்டால் எங்கேயும் போக மாட்டாங்க, அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை விட்டால் எங்கும் போகாமல் இருப்பார்கள் அந்த கட்சிகளை நீங்கள் கூட கொடுக்கணும்.
அப்போ அந்த பிரேமலதாவுக்கு கொடுத்தது வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு. எதனால் பாதிப்பு? பிரேமலதாவு கொடுத்ததை வைத்து இவங்களுக்கு குறைச்சதுனால. பிரேமலதா கொடுத்ததை காரணம் காட்டி கம்யூனிஸ்ட்டு குறைச்சிங்க, மதிமுக குறைச்சிங்க, முஸ்லீம் லீக் குறைச்சிங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொன்னீங்க? புதுசாக கூட்டணி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குல்ல. அப்போ புதுசாக வர்றவனுக்கா நீங்கள் கொடுப்பீங்க, கொள்கை இல்லாதவனுக்கு கொடுப்பீங்க, அவனுடைய சக்திக்கும் வலிமைக்கும் மேலே கொடுப்பீங்க, எங்களை வந்து குறைப்பீங்களா அப்படின்னு உள்ள நினைப்பான்னு நினைக்க மாட்டானா. மனப்பூர்வமான ஈடுபாடு இருந்தால் தானங்க கூட்டணிக்காரன் வேலை செய்வான். அப்போ கூட்டணிக்காரன் வந்து மனப்பூர்வமாக நமக்கு வேலை செய்யணுன்ற ஒரு புத்தி இருந்துச்சுன்னா அந்த வேலையை செஞ்சுருப்பீங்களா திமுகவில்? அப்போ திமுகவில் நீங்கள் உங்களுடைய தோல்விக்கு இந்த தோல்வினா குறைந்த சீட்டு வந்திருக்கிறீங்கல்ல, இதை வந்து இந்த விஜயை மீறி நீங்கள் சரியாக வந்திருக்க முடியும். விஜயுடைய இந்த இந்த ஜென்ஸுடைய இதற்கெல்லாம் அலைங்கிறாங்கல்ல, அதை தாண்டி முறியடித்து வந்திருக்க முடியும். ஏன்? இவங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டையெல்லாம் வந்து உடனே இது விசிலுக்கு போட்டுவிட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டையெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன்? காங்கிரஸ்காரனுக்கு தான் போட்டிருப்போம். உங்களுக்கு வேலை செய்யட்டு எங்கே உடனே போட்டிருப்பான். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஓட்டுகளை எல்லாம் வேறு பக்கம் போய் விடுவதற்கு காரணமாக இருந்தது என்னென்னு கேட்டால், நீங்கள் கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்தினீங்க. கூட்டணி கட்சிகள் உங்களை கேவலப்படுத்தினாங்க, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்களும் திமுகவும் கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்துனீங்க, அவமானப்படுத்துனீங்க. நம்மளை விட்டால் யாரும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிங்க. எல்லோரும் மனப்பூர்வமாக வேலை செஞ்சால் தான் ஜெயிக்க முடியுங்கிற சாதாரண ஒரு புது புத்தி கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால் வந்து இந்த இந்த தோல்வின்னா தோல்வி தானே, ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் தோல்வி தானே. இந்த தோல்விக்கு காரணம் வந்து பலம் குன்றியது காரணம் இல்லை, நீங்களாக இழந்துக்கிட்டது. நீங்களாக இழக்கலைன்னு சொன்னால் விஜய் வந்து கண்டிப்பாக அவர் தான் 2வது இடத்துல இருந்திருப்பார். நீங்கள் முதல் இடத்த 108 இடத்த நீங்கள் பிடிச்சிருப்பீங்க, அதுக்கு மேலே கூட பிடிச்சிருக்கலாம். இந்த கூட்டணிகள்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மனப்பூர்வமாக இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு இந்த பிரேமலதா இல்லாமல் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுக்க, காங்கிரஸை கலட்டி விட்டுருந்தா கூட அங்கே திமுக காரனை போட்டு தான் உசுறு கொடுத்து வேலை செஞ்சுருப்பான். காங்கிரஸ் போட்ட இந்த 28 தொகுதியிலையும் திமுக காரனை போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அவன் உசுரை கொடுத்து அவன் வேலை செஞ்சுருப்பான். இந்த காங்கிரஸ்னால சல்லி காசு உங்களுக்கு புண்ணியமே கிடையாது. உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே கள்ள வேலை பார்த்தாங்க. எனக்குதா அந்த அந்த 41 பேர் செத்ததில் இருந்தே அவங்க காங்கிரஸ் நடவடிக்கை வந்து உங்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு. என்ன விஜய்க்கு ஆறுதல் சொல்லுவது, விஜய்க்கு சப்போர்ட் பேசுவது, அதெல்லாம் வந்து செஞ்சாங்க. அப்போ இருந்த ராகுல்லேருந்து எல்லாருமே அப்படி தான் செஞ்சாங்க. அதனால் அவர்களை வந்து நீங்கள் உங்கள் கூட்டணியில் விசுவாசம் இல்லாமல் இருக்கணும் கலட்டி விட்டுட்டு விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தாராளமாக கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலைமை வேறு மாதிரி போயிருக்கும், ரிசல்ட்டே வேறு மாதிரி போயிருக்கும். அதனால் இந்த பின்னடைவுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்களும் காரணம், திமுகவும் காரணம், காங்கிரஸும் காரணம், விடுதலை சிறுத்தைகளும் காரணம், கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் காரணம் கிடையாது. இவங்கனால அது ஏற்பட்ட ரியாக்ஷன் தான் அது. இவங்க அவங்கள புறக்கணித்ததுனால அவங்களால ஒழுங்காக ஈடுபட முடியலை. இனிமேல் நாங்கள் வந்து தேர்தல் முடிந்து விட்டது, இனி தனி எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு நீ அறிவிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள்லாம் எதுக்கு அறிவிக்கிறாங்க? போச்சு வேறு வழி இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டான், என்ன செய்கிறது, இது இடப்பாட்டில் போய் சேர முடியாது அப்படின்னு மன நொந்து போய் தானே கூட்டணியில் இருந்தாங்க. மன நொந்து போய் கூட்டணியில் வைக்கிறது நல்லதா? அவன் நொந்து போய் இருந்தால் வேலை செய்வானா? அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து திமுக வந்து தேடிக்கொண்ட ஒரு தோல்வி. அதே ஆதரவாக களமாடினாங்கல்ல, அதில் வந்து பாதி பேர் நினச்சாங்கன்னா ட்ராக் மாற்றுறாங்க. அப்படி எல்லாம் காசுக்கு களமாடுறது தானே. களமாடுறவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் திமுகவுடைய இந்த விஷயங்களை நீ விமர்சிக்கலாம். அதே நேரத்தில் வந்து திமுக வந்து குடும்ப ஆட்சி நடத்துதுங்கிறாங்க. யார் குடும்ப ஆட்சின்னு தெரிஞ்சானே ஆதரிச்சு இந்த போட்டுனால, குடும்ப ஆட்சின்னு தெரிஞ்சதுக்கு ஆதரவுலாம் கொடுத்துப்புட்டு தோற்று போன பிறகு குடும்ப ஆட்சி அதிலேருந்து எதுக்குறானா இருக்கணும், குடும்ப ஆட்சி வேணாங்கிறான். குடும்ப ஆட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுகவை மட்டும் கொடுத்தீங்க. தோற்று போனவுடனே குடும்ப ஆட்சி ஒழிந்தது அப்படின்னு சொல்லுவது, இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள்லாம் நிறைய சந்தர்ப்பவாதிகள்லாம் வெளியே வருவாங்க, வந்திருக்காங்க. முகநூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வேறு மாதிரி பேசுனா இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வருகிறது. அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அது மாதிரி குடும்ப ஆட்சிங்கிறாங்கல்ல, அதை ஒரு வாதமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு குடை மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்ல முடியாது. குடும்ப ஆட்சிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த கட்சியோ மக்களோ ஏற்றுக்கொண்டார்கள்னா அதை பேசணுமா? யார் குடும்ப ஆட்சின்றது ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகனை வந்து அந்த கட்சி ஏற்றுக்கிருச்சு, அந்த கட்சி ஒழுங்காக போகிறதுக்காக இந்த கட்சிக்கு உள்ள அக்கறையோட உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்குமா? ஸ்டாலினை விட உதயநிதி இருந்தால் தான் சரியாக வரும் அந்த கட்சிக்காரன் நினைக்கிறான். வேற ஒரு ஆளை போட்டோம்னு சொன்னால் அவங்களுக்குள்ள போட்டி வந்துடும், நானுக்கிட்டு கட்சி செதறி சின்ன பின்னமாக போயிடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உதயநிதினா சரி ஒரு நம்ம தலைவருடைய மகன் அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிறது வரும்போது கட்சியுடைய நன்மையை கருதி தான் அந்த முடிவு எடுப்பாங்களே தவிர, அப்படி எடுக்கும் பொழுது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட ஜெயிச்சு வந்துட்டாங்கும் போது அதுக்கு பிறகு ஏன் பேசுகிறீங்க? குடும்ப ஆட்சி அதுலேருந்து காங்கிரஸில் அப்படி தானே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறது. குடும்ப ஆட்சின்னா இப்போ மோடி குடும்ப ஆட்சின்னா ஒரு குடும்பம் இல்லை, வாஜ்பாய் குடும்ப ஆட்சின்னா வாஜ்பாய் குடும்பம் இல்லை.
குடும்பம் இல்லாதவங்க ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவுக்கு குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லாதனால குடும்ப ஆட்சி இல்லை. ஜெயலலிதாவுக்கு ஒரு மகன் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஜெயலலிதாவுக்கு ஒரு மகனோ இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கு? அதிமுக அந்த மகன் கையிலான இருந்திருக்கேன். அவங்க குடும்ப ஆட்சி நடத்தலைன்னா குடும்பம் இல்லை அவங்களுக்கெல்லாம். அதனால குடும்ப ஆட்சிங்கிறதுலாம் என்ன இதில் சரியான வாதம் கிடையாது. அது குடும்ப ஆட்சி எந்த முறையில் இருந்தாலும் சரி அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டால் அது பிரச்சனை கிடையாது. அவங்க அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு எது நல்லது நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. அதனால் அண்ணா ஆரம்பித்த கட்சி, அண்ணாவுடைய குடும்பம் இருக்காங்கன்னா அது அந்த திமுகலாம் அழிஞ்சு போய் ஜீரோவில் வந்த பிறகு கருணாநிதி தானே கட்டி எழுப்பி கொண்டு வந்தார். அந்த திமுக தான் கம்ப்ளீட்டாக ஜீரோவில் வந்து நிப்பாட்டார் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு அந்த திமுகவை ஆக்கி கொண்டு வந்தெல்லாம் யார்? கருணாநிதியுடைய உழைப்பை கொண்டு தான் அது என்ன செஞ்சு இவ்வளோ தோல்விக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வரும்பொழுது நம்ம உருவாக்கின இயக்கம் நம்ம பையன் இருந்தால் ஒழுங்காக இருக்குன்னு நினச்சாருன்னா தப்பு கிடையாது. அப்படி தான் எல்லோரும் நினைக்குவாங்க. எல்லா கட்சிகள்லையும் இப்படி ஒன்று இருக்குது. யார் குடும்ப ஆட்சியில் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் குடும்பம் இல்லாதவங்கள இருப்பாங்க. குடும்பம் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய மகனுக்கு பேரனுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. குடும்பத்தில் அமித்ஷா இருக்கார், அவர் பையனை கொண்டு போய் கிரிக்கெட் வாரியத்துக்கு அவன் தலைவரை போடுறாரு. அது குடும்ப ஆட்சி தானே. அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. குடும்பம் இருக்கிறவன் குடும்பத்துக்கு தான் கொடுப்பான். அப்போ இந்த மாதிரியான வாதங்களையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? ஏற்கனவே ஆதரிச்சிட்டு இருந்தவர்கள். நாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்சி முறையில் எந்த குறையும் நம்ம சொல்லவே மாட்டோம். இப்போ நம்ம சொல்கிற குறையெல்லாம் என்னென்னு கேட்டால், நீங்கள் அந்த கூட்டணியை நடந்து கொண்ட விதத்தில் தானே தவிர மற்றபடி சிறப்பான ஆட்சி தான் செஞ்சீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சிறப்பான ஆட்சின்னு சொன்னால் கம்பேர் பண்ணி அதிமுகவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணும் பொழுது நல்ல ஆட்சி தான் கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் நம்ம அதை விமர்சிக்கவே இல்லை என்பதையும் நம்ம தகவலை பதிவு செஞ்சுக்கிறோம். அதனால் இதுக்கு நம்ம கலங்க தேவையில்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லீம்கள்னு சொல்லலாம், ஓரக்குறைய கணிசமான முஸ்லீம்கள் திமுக கூட்டணி தான் வாக்களித்திருந்தார். என்னென்னா முஸ்லீம் இயக்கங்கள் பூராவுமே ஓரிரு பேர் லட்சுபேட் ஆள்களை தவிர அதிகமான முஸ்லீம் இயக்கங்கள் பூராவுமே திமுக வரணுங்கிறதுக்காக இல்லை, யார் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இவன் வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது என்பதற்கு உள்ள நமக்கு ஒரே சாய்ஸ் திமுக தான் என்று எல்லா முஸ்லீம் உணர்ந்தார்கள். திமுக நமக்கு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சுங்கிற நினைத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம். எல்லா முஸ்லீம்களுடைய நிலை என்னன்னு கேட்டால், இது இதுக்கு வரலைன்னா வேறு ஒன்று வந்துடும், அந்த வேறு ஒன்று வரக்கூடாது. வேறு ஒன்று எது வந்துடும்? அதிமுக வந்துடும். அதிமுக வந்தால் பாஜக வந்துடும் கூட்டணியில் இருக்கிறதுனால. பிஜேபி ஆட்சி வரக்கூடாது என்று சொன்னால் நமக்கு திமுக வருவது தான் சரி என்ற அடிப்படையில் தான் எல்லா முஸ்லீம்களும் ஜமாத்துகளும் இயக்கங்களும் கட்சிகளும் நம்ம அரசியலில் ஈடுபடவே மாட்டோம்னு சொல்லக்கூடிய எங்களை போன்றவர்கள் கூட அதுக்கு ஆதரவாக இருந்த ஒரு காட்சியை பார்க்குறோம். அவ்வளோ ஓட்டு போட்டாங்க. ஒரு சில இந்த ரீல்ஸு கிறுக்குகள் இருக்குல்ல, அந்த அறமெண்டல் கேஸுகள், இவங்க வேண்டுமானால் கொஞ்சம் பேர் வாக்களித்திருப்பார்களே தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை அவருக்கு தான் போனது. அப்படி இருந்தும் அவர் திமுக ஜெயிக்கலைங்கும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. உங்களை கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டோமே, வந்துடுவார் நினச்சோமே, வரலையே அப்படின்னு கவலைப்படுறான். அப்படி கவலைப்பட தேவையில்லை. இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நாட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் செஞ்சாலும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி சிந்தித்து பார்த்து இதுதான் நமக்கு நல்லதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதை கரெக்டாக செஞ்சிட்டீங்கல்ல, நீங்கள் மட்டும் செஞ்சு நடக்கிற விஷயமாக தான் அதில் ஜெயிச்சிடலாம். இன்னும் பலர் கூட்டாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால் அவங்க ஓங்கிருச்சுன்னா நீங்கள் எடுத்த நிலைப்பாடு தோற்று போயிடும். அந்த மாதிரி விளங்கி கொண்டு சரி நம்ம கடமை செஞ்சிட்டோம், அல்ல பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அதை என்ன லைட்டாக எடுத்துக்கொள்வது தான் ஒரு சரியான இஸ்லாமிய முறையாக இருக்கும். ஒரு பாயிண்ட் இருக்கிறது, இவர் இயல்புலேயே ஒரு பயந்தாங்கொள்ளி. இவர் பொதுவாக எதையும் எதிர்க்க மாட்டார். மத்திய அரசாங்கம்னா பயந்துருவார். அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு அதில் மெஜாரிட்டியாக இல்லாமல் இருக்கிறாரா, மத்திய அரசாங்கத்தில் சொல்கிற எல்லாத்தையுமே ஒரு கேட்கணும். நீட் இடத்துல கையெழுத்து போடணும். கையெழுத்து போடலைன்னு சொன்னால் கவர்னரை வச்சு கழிச்சு விட்ருவோம்பாங்க. ஏன்னா மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, கூட இருக்கிற 2 மிரட்டு பேர்னா ஓடி போயிடுவாங்க. மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மத்திய அரசாங்கம் கொண்டு எந்த மாதிரியான ஒரு இடத்த கொண்டு வந்தாலும் இவர் நிறைவேற்றுவார். சிஏஎன் கொண்டு வந்தாலும் சரி, என்பிஆர் கொண்டு வந்தாலும் சரி, அதை செய்வார். இவர் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு முதுகெலும்பு இருக்குமான்னா பொதுவாகவே அவருக்கு அந்த தைரியமே கிடையாது. இவர் மைனாரிட்டியாக இருந்தால் முடியுமா? ஒரு 200 இடத்துல ஜெயிச்சிருந்தாருன்னு சொன்னால், ஒரு 150 இடத்துல ஜெயிச்சிருந்தாருன்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு ஒரு வலிமையாவாச்சும் பேசவா செய்யலாம். இவருக்கு வலிமை இல்லாத ஒரு நம்பரில் இருக்கும் பொழுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடியது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் பொழுது, அப்போ பிஜேபி திட்டங்கள் ஒன்றா உள்ள நுழையும் பொழுது தான் நம்மளில் உள்ள விலங்காப்பையில் போட்டாங்கல்ல அவங்களுக்கு விளங்கும். ஆஹா இதையெல்லாம் செஞ்சு விட்டோம், தெரியாமையில் செஞ்சிட்டோம், பிஜேபி ஆட்சி இப்போ நடக்குது, பேருக்கு தான் விஜய், உண்மையில் பிஜேபியில் ஆட்சி பண்ணுதுங்கிறத அப்போ உணர்வாங்க. அதனால்